Hello பசங்களா வணக்கம் நான் உங்க அர்ச்சனா மேம் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா 8 9 10 தமிழ்நாடு ஸோ இன்னைக்கு நம்ம வீரன் பேட்ச்ல 4th சாப்டர் ஜாமெட்ரி பார்க்க போறோம் ஸோ எல்லாரும் உங்க ஜாமெட்ரி பாக்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க லாஸ்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜாமெட்ரியில பேசிக்கா நமக்கு என்னென்ன தெரியும்ன்றத பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாரும் இப்போ என்ரோல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் போய் உன்னோட பேட்ச் நேமை சர்ச் பண்ணு வீரன் கிளாஸ் 9 ஸோ சர்ச் பண்ணனா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும் ஸோ அதில் போய் எக்ஸ்ப்ளோர் கொடுங்க எக்ஸ்ப்ளோர் கொடுத்து ஜஸ்ட் ஜாயின் நவ் கொடுத்துக்கோங்க ஸோ என்ரோல் ஃப்ரீயாக நீ என்ரோல் பண்ணிக்க முடியும் என்ரோல் பண்ணோடனே உனக்கு சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாத்தோட லெக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பிடிஎஃப்பும் கிடைக்கும் இந்த ரிட்டன் நோட்ஸ் இருக்குல்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த பிடிஎஃப்பும் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ எல்லாருமே இன்றைக்கே என்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த டாபிக்ஸ் தான் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் குவாடிலேட்ரல்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் சைக்ளிக் குவாடிலேட்ரல் அண்ட் லாஸ்ட்டாக ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஸோ அதில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம் 4 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஜாமெட்ரியில் என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் மேம் லைன் வரைய தெரியும் லைன் செக்மெண்ட் வரைய தெரியும் ரேஸ் வரைய தெரியும் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிரேடில் படிச்சிருக்கோம் ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவோம் மேம் இட்ஸ் அ கர்வ் இதுவும் கர்வ் ஓகே இன்டர்செக்ட் ஆகக்கூடாது மேம் இதுவும் கர்வ் பட் இதெல்லாம் ஓப்பன் கர்வ் இதை எப்படி மெஷர் பண்ணுவேன் ஒரு த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் இதை மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த்தை மெஷர் பண்ணணும் அண்ட் இது என்னது மேம் இதுவும் கர்வ் தான் ஆனால் க்ளோஸ்டு கர்வ் ஸோ இதில் உனக்கு கர்வ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கேயோ இருக்கு ஸோ இது ஓப்பன் கர்வ்னு சொல்லுவோம் அண்ட் இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து முடியுதா இதை க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவோம் ஸோ உனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அங்கே எண்ட் ஆகலைன்னா அது ஓப்பன் கர்வ் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆச்சுன்னா அது க்ளோஸ்ட் கர்வ் இதுதான் பேசிக்காக நம்ம படிச்சிருக்கோம் கர்வ்ஸில் இப்போது நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் நீ லேர்ன் பண்ண போகுது பாலிகன்ஸில் குவாடிலேட்ரல் பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிக்க போகிறோம் ஸோ குவாடிலேட்ரல்ஸில் என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பேசிக்காக நம்ம ஆங்கிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்டா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் உனக்கு என்னென்ன தெரியும் ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் ஸோ அக்யூட் ஆங்கிள்னா என்னது மேம் பேஸ் ஒரு லைன் இருக்கு அண்ட் இது ஒரு ரே ஸோ 2 ரே இப்போ நம்மகிட்ட இருக்கு மேம் இந்த 2 ரேவும் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் சப்போஸ் 0ல இருந்து 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது இது 0 டிகிரி ஓகே இதுலேருந்து அப்படியே ரைஸ் பண்ணுறோம் மேம் இதுதான் 90 டிகிரினா பர்பெண்டிகுலர்னு தெரியுமா ஸோ 0லேருந்து ஃப்ரம் 0 டு 90 டிகிரி 90 எக்ஸாக்டாக கிடையாது 90க்கு முன்னாடி வரைக்கும் அதை தான் நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே மேம் அப்போ ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்டா 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் எக்ஸாக்டா 90 டிகிரி இருக்கு இது ரைட் ஆங்கிள் சூப்பர் நெக்ஸ்ட் மேம் 90 டிகிரிக்கு மேலே இருக்கு ஸோ மோர் தென் 90 டிகிரி ஆனால் 180 டிகிரி கிடையாது இன்னும் 180 ரீச் ஆகல 180க்கு முன்னாடி வரைக்கும் ஸோ இது 90 டிகிரிக்கு மேலே இருக்கு பட் 180 எக்ஸாக்டா ரீச் பண்ணல இது அப்டியூஸ் ஆங்கிள் ஓகே ஸோ இப்போ என்னென்ன ஆங்கிள் படிச்சிருக்கோம் பாரு ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் அப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்துச்சுன்னா மேம் இங்கே 180 டிகிரி இருக்குது எக்ஸாக்டாக 180 வந்துருச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் தானே இது ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்
180 டிகிரிக்கு அப்புறம் ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள்னா 360 டிகிரி. மேம் இது அக்யூட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். அண்ட் இது இப்படி வந்துருச்சுன்னா, ஓகே என் கை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாது, இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். மேம் இதுக்கும் கீழே போகுது, அப்போது கிளாக் ஓடுது இல்லை மேம்? கிளாக் வந்து எனக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் போயிட்டு வருது, ஒரு சர்க்கிளே ரொட்டேட் பண்ணிட்டு வருது. ஆனால் இப்போ நான் இதை மினிட்ஸ் ஹேண்ட் எடுத்தேன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்சுவலாக இங்கே சுற்றிட்டு இருக்கோம் நம்ம. மேம் இப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைக்கும் வந்துருச்சு, கீழேயும் மூவ் ஆகும்ல. ஸோ அதை நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம்டா. ஸோ இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ரே. இந்த மூவ் ஆகிற ரே இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, இந்த ஆங்கிளை ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் என்ன படிச்சிருக்க மேம்? 0 ஃப்ரம் 0 to 90 டிகிரி. 90 டிகிரி எக்ஸாக்டாக இல்லை, ஃப்ரம் 0லேருந்து 90க்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0 பட் லெஸ் தென் 90 டிகிரி அப்படின்னா அக்யூட் ஆங்கிள். அண்ட் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள். மோர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 இருந்துச்சுன்னா உனக்கு அப்டியூஸ் ஆங்கிள். எக்ஸாக்டாக 180 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். மோர் தென் 180 பட் நாட் எக்ஸாக்ட்லி 360. 360 விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா 360 இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. மேம் இங்கே ஒரு ரே இருக்கு, இன்னொரு ரே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிச்சுட்டு இது மேலேயே வந்திருக்கு, அப்போ இது கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இவ்வளோதான் இருக்கு. எல்லாமே புரிஞ்சுதா? அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அண்ட் கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் கம்ப்ளீட். ஓகேவா? சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்க்கு அப்புறம் என்ன படிக்க போகிறோம்? சில ஆங்கிள்ஸ் இதோட அந்த நேமோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உனக்கு தெரியணும், அப்படின்னா தான் உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இதை நோட் பண்ணிக்கோங்கடா. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா எந்த ரெண்டு ஆங்கிள் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் அந்த ரெண்டு ஆங்கிளோட சம் 90 டிகிரி இருக்கணும். ஸோ மேம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா நான் ஒன்று 40 டிகிரி எடுக்கிறேன் ஒரு ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் நான் வந்து 50 டிகிரி எடுக்கிறேன். ஸோ இதை நேம் பண்ணிக்கலாம் பாரு, ஏபிசி பிக்யூஆர். ஸோ ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் பிக்யூஆரையும் நான் ஆட் பண்ணால் 90 டிகிரி வருமா? ஸோ அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரி, இதுக்கு அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 90லேருந்து அந்த ஆங்கிளை சப்ராக்ட் பண்ண போகிறோம். மேம் 40க்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன? 90 - 40 50. 50க்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன? 90 - 50 40. ஸோ எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் உன்னால் பண்ண முடியும். மோர் தென் 90 இருந்துடக்கூடாது. 0ல் இருந்து 89 வரைக்கும் உன்னால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னவா இருக்கும்? மேம் சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் 180 இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி. ஸோ இங்கே நீங்கள் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னீங்க. சப்போஸ் ஆட் பண்ண போது உனக்கு சம் வந்து 180க்கு ஈக்குவலாக இருந்தால் அது சப்ளிமெண்ட்ரி. எப்படி எடுக்கலாம் மேம்? 120 டிகிரி and 60 டிகிரி. ஸோ 120 காம்ப்ளிமெண்ட்ரி என்னது? 60 டிகிரி. ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். சாரி 120க்கு சப்ளிமெண்ட்ரி. ஸோ 120க்கு சப்ளிமெண்ட்ரி 60. எப்படி மேம்? சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள் என்னது? 120 + 60 180 வருதா? அப்போ ரெண்டு ஆங்கிளை நான் ஆட் பண்ண போது 180க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஓகே, அப்போ 60 டிகிரிக்கு சப்ளிமெண்ட்ரி என்னது? 120. சரி, நவ் யூ ஹாவ் 2 questions. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ 60 டிகிரிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன, சப்ளிமெண்ட்ரி என்ன? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஓகே மேம், காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன? ஒரு ஆங்கிள் கூட இன்னொரு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90க்கு ஈக்குவலாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி. மேம் 60 கூட 30 ஆட் பண்ணால்
90 டிகிரி வருமா? நெக்ஸ்ட் 60 கூட என்ன ஆட் பண்ணா 180 வரும்? 120 டிகிரி. ஸோ எனக்கு 0லேருந்து 180க்கு கம்மியாக இருக்க வரைக்கும் எந்த ஆங்கிள் சொன்னாலும் அதுக்கு என்னால் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்ல முடியும். ஓகேயா? காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி புரியுதா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். மேம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்ஃபபெட்ஸில் ஃபர்ஸ்ட் சி வருதா? ஸோ 90 பெருசா 180 பெருசா? 180. அப்போ நம்பர்ஸ் நீ எழுத போது. ஸோ மேம் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ஆல்ஃபபெட்ஸில் இது ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் இது செகண்ட் வரும். நம்பர்ஸில் 90 ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் 180 வரும். ஸோ சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் 90 டிகிரினா அது காம்ப்ளிமெண்ட்ரி, சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் 180 டிகிரினா அது சப்ளிமெண்ட்ரி. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிளுக்கு பாரு உனக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஆங்கிள்ஸ் ஆர் கால்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள். 2 ஆங்கிள் அட்ஜசன்ட்னு சொல்லுவேன். எப்போனா தே ஹேவ் அ காமன் வெர்டெக்ஸ். இந்த டயக்ராம் பாரு மேம், இங்கே ஓன்றது தான் வெர்டெக்ஸ், இது காமன் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் வந்து they have a common arm. So இதுதான் அந்த common arm. Then the common arm lies between the two non-common arms. இப்போ நான் ரெண்டு ஆங்கிள் எதை சொல்றேன் மேம்? COA ஒரு ஆங்கிள், COB ஒரு ஆங்கிள். அப்போ மேம் இந்த ஆங்கிளுக்கு COன்ற ரே இருக்கா அண்ட் COBலையும் CO இருக்கா? அப்போ ஒரு காமன் ஆர்ம் இருக்கு அண்ட் வெர்டெக்ஸ் காமனா இருக்கு. இந்த காமன் ஆர்ம் எங்க இருக்கு? இந்த ரெண்டு நான் காமன் ஆர்முக்கு இன் பிட்வீன்ல இருக்கு. மேம் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? சப்போஸ் இப்படி இருந்தா ரெண்டு ஆங்கிள் இருக்கணும்னு தானே சொன்னீங்க. நான் ரெண்டு ஆங்கிள் இப்படி வரைகிறேன், இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள்னு சொல்லிட்டேன். மேம் அதே டயக்ராம் தான் வரையுங்க, கவனிங்க. ஸோ இது ஒரு ஆங்கிள், ஸோ வி கேன் நேம் இட் AOB அண்ட் AOC. இதில் நான் AOB ஒரு ஆங்கிள்னும் இன்னொரு ஆங்கிள் எதை சொல்கிறேன்? COB ஒரு ஆங்கிள்னு சொல்கிறேன். இதில் ஆக்சுவலாக காமனாக இருக்குது எதுப்பா? AOBக்கும் COBக்கும் காமனாக இருக்க ஆம் எது? OB. ஆனால் அட்ஜசன்ட் ஆங்கிளுக்கு கண்டிஷன் என்னது? இந்த காமன் ஆர்ம் ரெண்டு நான் காமன் ஆர்ம் இருக்குல்ல, அதுக்கு இன்பிட்வீனில் வரும். இது தனியாக வருதா? ஸோ இது அட்ஜசன்ட் ஆங்கிள் கிடையாது. அட்ஜசன்ட் ஆங்கிள்னா காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். எஸ் இருக்கு. காமன் ஆர்ம் இருக்கணும். இங்கே காமன் ஆர்ம் இருக்கு, ஆனால் நான் காமன் ஆர்முக்கு இன்பிட்வீன்ல இல்லை. அப்போ இது அட்ஜசன்ட் கிடையாது, இதுதான் அட்ஜசன்ட். மேம் ஸோ BOC COA இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அதில் OCன்றது காமன் ஆர்ம் இருக்கு பிட்வீன் டூ நான் காமன் ஆர்ம்ஸ். ஸோ இதை தான் நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ லீனியர் பேர்னா ஞாபகம் வச்சுக்கோ, அட்ஜசன்ட் ஆங்கிள்லே ஒரு ஸ்பெஷல் டைப் சொல்ல போகிறோம். என்னது? இஃப் அ ரே ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அது மேலே ஒரு ரே இருக்கு, எங்கே வேணா இருக்கலாம். அங்கே அந்த சைடு வரைஞ்சிருக்காங்களா? ஓகே, நான் எப்படி வரையணும்? ஸோ ஆப்வியஸாக இது ரெண்டோட சம் என்னவா இருக்கும் உனக்கு? 180 டிகிரி. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து உனக்கு 180 டிகிரி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் a ray stands on a straight line then the sum of the two adjacent angle. இது adjacent angle தானே மேம்? இங்கே இருக்குது காமன் வெர்டெக்ஸ், தோ காமன் ஆர்ம் இங்கே இருக்கு, டூ நான் காமன் ஆர்முக்கு நடுவில் தான் இருக்கு. அப்போ இது adjacent angle. ஸோ adjacent angle-ல உனக்கு சம் 180 டிகிரியாக வந்துச்சுன்னா அதை தான் லீனியர் பேர்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு விதமாக எப்படி ரீஃப்ரேஸ் பண்ணலாம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ரே இருக்கு, அந்த ரே கண்டிப்பாக ரெண்டு ஆங்கிளாக தானே பிரிச்சிருக்கோம் மேம். இந்த ரே இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டாக பிரிச்சிருக்கு. எப்படி பிரித்தாலும் அது ரெண்டோட சம் 180 தான் இருக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே மேம், இது அட்ஜசன்ட் ஆங்கிள்லாம் கேட்டால் எஸ் இது அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிளில் உனக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா அதோட சம் ரெண்டு ஆங்கிளோட சம் 180 வந்துச்சுன்னா அதை லீனியர் பேர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் மேம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இதுக்கப்புறம் மேம் adjacent angles and linear pair of angles. Okay, next vertically opposite angle. டே இப்போ இப்படி நான் வரையறேன்டா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எதுன்னு சொல்லுவேன் மேம்? இதுக்கு ஆப்போசிட் எது மேம்? இதுதான் vertically opposite angle. அப்போ இதுக்கு ஆப்போசிட் எது சொல்லுவேன் மேம்? இந்த ஆங்கிள் மேம். ஸோ அவ்வளோதான், இதுதான் அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் PR ஒரு லைன் அண்ட் SQ ஒரு லைன், ரெண்டும் ஓன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது,
இந்த ஆங்கிளுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இது ஈக்குவலாக இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் உனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆனால் அந்த இடத்துல டோட்டலாக 4 ஆங்கிள் இருக்கா மேம்? 1 2 3 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? அந்த 4 ஆங்கிளில் இந்த ஆங்கிளுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இதுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு, தே ஆர் ஈக்குவல். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்சல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அண்ட் இதில் நிறைய டேர்ம்ஸ் வரப்போது ஒன்று ஒன்றா பாரு. ஸோ டிரான்ஸ்வர்சல்னு என்ன சொல்கிறாங்கன்னா 2 லைன் இருக்குது. ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன். 2 லைன் எப்படி வேணா இருக்கலாம். இன்டர்செக்டிங் லைன்ஸு, பேரலல் லைன் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. 2 இல்லைன்னா நிறைய லைன், 2 or more லைன்ஸ்க்கு ஒரு லைன் காமனாக இருந்தா. இப்போ ஸ்டேட்மெண்ட் படி a line which intersects 2 or more line. ஸோ இந்த லைன் எல்ன்றது M and N இந்த 2 லைனையும் இன்டர்செக்ட் பண்ணுதா? அட் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ், வேற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ உனக்கு டிரான்ஸ்வர்சல் ஆஃப் தீஸ் 2 லைன்ஸ். மேம் லைன் எல் தான் MNக்கு டிரான்ஸ்வர்சல். அதாவது இந்த லைன் எம்க்கும் லைன் என்னுக்கும் காமனாக ஒரு லைன் இருக்கு, டிஸ்டிங் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ உனக்கு என்ன ஆகும்னா சில ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே நோட்டீஸ் பண்ண எத்தனை ஆங்கிள்ஸ் மேம்? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். தென் இங்கேயும் 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள்ஸை நம்ம நம்பர் பண்ண போகிறோம். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7 அண்ட் ஆங்கிள் 8. ஓகே, அப்போ மொத்தமாக 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போ 2 லைனுக்கு காமனாக ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. அந்த டிரான்ஸ்வர்சல்னாலே காமனாக ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் 2 லைனையும் வேறு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. இதுதான் டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பண்ண போது எனக்கு 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு. 8 ஆங்கிளும் நேம் பண்ணிட்டேன், அதான் நம்பர் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு நேம் கொடுக்க போகிறேன் பாருங்க. ஸோ நேம் 1 by 1 நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். எது கரஸ்பாண்டிங் மேம்? ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 5 கரஸ்பாண்டிங். அது ஏன் கரஸ்பாண்டிங் மேம்? இந்த லைன் M இன்டர்செக்ட் பண்ணப்போ இது ஃபர்ஸ்ட் ஆங்கிளா? அதே மாதிரி இந்த Lன்ற லைன் N இன்டர்செக்ட் பண்ணப்போ இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 2 கரஸ்பாண்டிங். அப்போ சிமிலராக இன்னும் 3 பேர் இருக்குது. என்னென்னது மேம்? ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம் கரஸ்பாண்டிங், ஆங்கிள் 3யும் 7ம் கரஸ்பாண்டிங், 4ம் 8ம் கரஸ்பாண்டிங். புரியுதா கரஸ்பாண்டிங்னு எதை சொல்கிறேன்னு மேம்? இந்த இடத்துல இப்போ நான் போய் இது ஒரு கிளாஸ் ரூம், இது ஒரு கிளாஸ் ரூம், ஓகேயா? இந்த 2 கிளாஸ் ரூமில் நான் இந்த 4 பிளேஸ் இருக்குது, ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குது, 4 பிளேஸ் இருக்குது. நான் இங்கே உட்காடுறேன், பக்கத்து கிளாஸ் ரூம் போனாலும் இங்கே தான் உட்காருவேன். ஏன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே இது தான் இருக்குது. மேம் வந்து பிளேஸ் மாற்றி உட்காந்தா திட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர் இருக்கான்ல, அவன் பக்கத்து கிளாஸ் ரூம் போனால் 6ல் தான் உட்காருவான். அண்ட் 3, 7, 4, 8 இதை தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 1, 5, 2, 6, 3, 7 and 4, 8. ஸோ 4, 8, 3, 7, 2, 6, 1, 5. இது நீ நம்பர் மேம். நான் இப்படி நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்கீங்க, நான் கிளாக் வைஸில் போட்டிருக்கேன். கரஸ்பாண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ மேம். இந்த சைடில் இந்த லைன் இன்டர்செக்ட் பண்ணதா இதில் ரைட் சைடில் டாப்பில் இருக்குது. இப்போ கீழேயும் ரைட் சைடில் டாப்பில் இருக்கிறது சொல்லணும், அவ்வளோதான். நீ நம்பர் எப்படி போட்டாலும் ஓகே மேம். நான் இங்கே கிளாக் வைஸில் இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்கேன். நம்பர் நீ தெளிவாக போட்டுக்கோ. எழுத போது எது கரஸ்பாண்டிங்னு எடுத்து எழுது. இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா இதையே ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் எழுதணும். ஓகேயா? சரி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் முடிஞ்சிடுச்சு மேம். வேறு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த டயக்ராம் வாங்க. ஸோ இப்போது நான் இன்டீரியர் தான் சொல்ல போகிறேன். ஓகே, இன்டீரியர்னால் என்னன்னு பாரு மேம். இது ஒரு லைன் M, N ஒரு லைன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கிறது தான் இன்டீரியர் மேம். 3, 4, 5, 6 இதெல்லாம் தான் உள்ளே இருக்குது. இதில் நான் ஆல்டர்னேட் இன்டீரியர் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்டீரியர்னா என்னன்னு புரிஞ்சுதா? இன்டீரியர்னா உள்ளே இருக்கிறது. உள்ளே என்ன இருக்குது? ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6. ஆல்டர்னேட் இன்டீரியர்னா ஆக்சுவலாக அட்ஜசன்ட் ஆங்கிள்னு எதை படித்தோம் மேம்? இதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஆங்கிள், அதாவது வேர்டெக்ஸ் ஒரு காமன் ஆர்ம் ஷேர் பண்ணிச்சுன்னா அது அட்ஜசன்ட். அப்போது இதுக்கு ஆல்டர்னேட் இங்கே தானே இருக்குது இல்லையா மேம்? இந்த ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட்னா இது ஆல்டர்னேட். அப்போது 3யும் 5யும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் உள்ளே இருக்கனால. அதே மாதிரி இன்னொரு பேர் 4ம் 6ம். ஸோ இங்கே பேர் அதான் கொடுத்துருக்காங்க. 4, 6 and 3, 5 ஆல்டர்னேட் இன்டீரியர்னு சொல்லுவோம். இதே மாதிரி எக்ஸ்டீரியருக்கு சொல்லலாமா? ஸோ மேம் 2, 1,
7 8 இதெல்லாம் வெளியே இருக்கு. ஆல்டர்னேட்னு சொன்னா 2க்கு ஆல்டர்னேட் 8, 1க்கு ஆல்டர்னேட் 7. ஸோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பேர் என்னது? angle 2 angle 8 angle 1 angle 7. So angle 2 angle 8 angle 1 and 7. Okay, done. So மூணு நேம் இப்போ கற்றுக்கிட்டோம். corresponding angles, alternate interior angles, alternate exterior angles. Next 2 point பாரு மேம். angle 4 5 3 and 6 are interior angles on the same side. அப்போ interior angles பற்றி மட்டும் பேச போகிறோம் on same side. ஓகே, எனக்கு தான் interior angle என்னன்னு தெரியுமே மேம். இங்கே 3 4 5 6 இதெல்லாம் interior angle. on same side னா இது transversal. transversalக்கு இந்த பக்கம் மட்டும் பார்த்தா interior angle என்ன சொல்லுவ மேம்? 4 5 அந்த பக்கம் மட்டும் பார்த்தா interior angle 3 6. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு 3 6 4 5. ஓகேயா? அப்போ எக்ஸ்டீரியரும் இருக்கா? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் மாதிரி உனக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் சேம் சைடு இது இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் சேம் சைட்னா மேம் 1 2 7 8 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் சேம் சைட்னா 1ம் 8ம் ஒரு பேர், 2ம் 7ம் ஒரு பேர். ஆல்டர்னேட்னா இப்படி எடுக்கணும்டா, ஜிக்ஸாக்காக எடுக்கணும். ஓகே, ஆன் சேம் சைட்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் மேம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியும். டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிட்டுனா எனக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இது இல்லாமல் இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சேம் சைடில் இருக்க ஆங்கிள் அந்த பேர் என்னன்னு தெரியும். இதே மாதிரி எக்ஸ்டீரியருக்கும் தெரியும். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணேன்? ரேண்டமாக 2 லைன் வரைஞ்சி அதுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சி இல்லையா? இந்த 2 லைன் எனக்கு பேரலல்னு நான் எதுவும் சொல்லலை. அப்போ இது உன்னோட கேஸ் 1. ஸோ இந்த 2 லைன் எப்போ வேணால் மீட் பண்ணலாம், இல்லை இன்டர்செக்டிங்காக இருக்கலாம்ல. ஸோ அதனால உனக்கு நேம்ஸ் மட்டும் கொடுத்தேன் நான். பட் see, if a transversal intersects 2 parallel line, 2 parallel line, first 2 parallel line வரைஞ்சிக்கலாமா? இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு transversal intersect பண்ணுதுப்பா. வா, சூப்பராக இருக்கா? இதெல்லாம் லைன்ஸு, ஆரோ போட்டுக்கோ. இப்போவும் எனக்கு அதே ஆங்கிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அதே 8 ஆங்கிள் தானே ஃபார்ம் ஆகுது, எந்த வித்தியாசமும் இல்லை. ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7 and ஆங்கிள் 8. முடிஞ்சுதா? ஓகே, இப்போ நமக்கு நேம் தெரியும் மேம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பேர் எழுதுங்க. ஓகே, இது சேம் கலராக இருக்கா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஆங்கிள்ஸ் நேம் பண்ண போகிறேன். ஆங்கிள் 1 2 3 4, angle 1, angle 2, angle 3, angle 4, done. Angle 5, angle 6, angle 7 and angle 8. ஓகே, இப்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன், இப்போ தான் சொன்னேன். சொல்லு பார்ப்போம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் பேர்லாம் சொல்லு மேம். 1க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 5. அப்போ ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 5. நான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இப்போ சொல்கிறேன். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். வாவ், இது 2 ஈக்குவல்ரா. பேரலல் லைனாக இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு பேர் தான் இருக்கா, நமக்கு 4 பேர் இருக்குல்ல. சொல்லுங்க மேம். ஆங்கிள் 2க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 6, ஆங்கிள் 3க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 7 அண்ட் ஆங்கிள் 4க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 8. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வென் 2 பேரலல் லைனுக்கு இன்பிட்வீனில் ஒரு டிரான்ஸ்வர்சல் போனோம். ஓகே, அவ்வளோதான் ஈக்குவலா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பேர்ஸ் படிச்சியா? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் படிச்சியா? அது எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீ ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோ. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மேம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5யும், ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 6ம். ஸோ இது ஈக்குவல். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸில் மேம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸில் ஆங்கிள் 2 ஆங்கிள் 8 இருக்குது. ஆங்கிள் 2 ஆங்கிள் 8, ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 7. முடிஞ்சுதா? ஸோ நீ ஃபர்ஸ்ட் அங்கே என்னென்னலாம் பார்த்தியோ அதெல்லாம் ஈக்குவல்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் உனக்கு இன்னொன்று தெரியும். என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். மேம், இங்கே 1ம் 3யும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், 2ம் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதே மாதிரி 5 7 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்,
6, 8 vertically opposite angle. ஸோ இது நான் ஒரே கலரில் கொண்டு வரேன் பாரு, உனக்கு டயக்ராம் ஈஸியாக இருக்கும். மேம் 1க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 5, ரைட்டா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் 5ம் 7ம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், 1ம் 3ம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ நான் இப்போ க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்க எல்லாமே ஈக்குவலா? ஓவர் ரீசன்னால, இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னால, இது வெர்டிகலி ஆப்போசிட்னால. அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா மேம் 7க்கு கரஸ்பாண்டிங் 3 தானே? எஸ், பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்போது இந்த 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படியே இது பார்த்தோன்னா மேம் ஆங்கிள் 2க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 6, 6ம் 8ம் வெர்டிகலி ஆப்போசிட், 2ம் 4ம் வெர்டிகலி ஆப்போசிட். அப்போது இந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். நீ வேணா இது வேணா செக் பண்ணி பாரு. மேம் ஆங்கிள் 2 ஆங்கிள் 8 ஈக்குவல்னு சொன்னீங்க, ஏன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேயா? ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 8ம் ரெண்டுமே ரெட்டில் தான் இருக்கு. ஸோ இதுதான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன். இப்படி தான் நீ படிக்கணும் இந்த ஆங்கிள்ஸ். ஓகேயா? ஃபஸ்ட்டு நேம் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வரைஞ்சி புரிஞ்சு படிக்கணும். ஓகே, வேற என்ன மேம் இதில் இருக்குது? ஓகே, இங்கே பாருங்களேன், ஆங்கிள் 1ம் 4ம் லீனியர் பேரா? எஸ் மேம், ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ரே போகுது, லீனியர் பேர். அப்போ 1யும் 4யும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரியாக இருக்குமா? தட் இஸ் ஈக்குவல் டு 180. லீனியர் பேர்னா 180க்கு ஈக்குவலாக இருக்குமா? அதே மாதிரி 5யும் 8யும் ஆட் பண்ணால் லீனியர் பேர் சப்ளிமெண்ட்ரி 2, 3, 6, 7. ஓகே, டன், புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மேம் ஒரு க்ரீனையும் ஒரு ரெட்டையும் ஆட் பண்ணால் நீங்கள் என்ன சொன்னீங்க? 180. இங்கே அப்படி தான்டா இருக்கு. 4, 5, 3, 6. அப்போ என்ன சொல்லலாம் நான்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் சேம் சைட் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு சொல்லலாமா? மேம் 3, 4, 5, 6 இதெல்லாம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆன் தி சேம் சைட்னா மேம் 4ம் 5ம் 3யும் 6ம் அதோட சம், அதாவது 4 + 5, ஆங்கிள் 4 + ஆங்கிள் 5 சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறேன். ஆங்கிள் 4 + ஆங்கிள் 5 இது 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி ஆங்கிள் 3 + ஆங்கிள் 6 இதுவும் 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி. ஸோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோ, சப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு தெரியணும். நீ டயக்ராம் இப்படி வரைஞ்சி பார்த்தனாலே உனக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிப்பாரு, ஈஸியாக தெரியும். மேம் ஆங்கிள் 2 கண்டுபிடிச்சிட்டேன், என்னால் ஆங்கிள் 1 சொல்ல முடியுமா இல்லையா? இது 60 டிகிரின்னு சொல்லிட்டேன்டா, இது 120 டிகிரின்னு சொல்லிட்டேன். அப்போ ஆப்வியஸாக ஆங்கிள் 1 என்னது மேம்? ஸ்ட்ரெயிட் லைன். இது 120னா இது 60, இது 60னா இதுவும் 60, இதுவும் 60, இதுவும் 60. அப்போது ஈஸியாக மற்ற ஆங்கிள்ஸை நீ ஃபைன் பண்ணிடலாம். ஓகேயா? சரி, இப்போ நமக்கு எல்லா டேர்ம்ஸும் தெரியும். வாங்க சம் பார்க்கலாம். ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் பாலிகன். மேம் கர்வ் சொன்னீங்க, ஓப்பன் கர்வ் சொன்னீங்க, க்ளோஸ் கர்வ் சொன்னீங்க. க்ளோஸ் கர்வ்னா லைன் செக்மெண்ட்டில் வரும் எனக்கு. ஸோ லைன் செக்மெண்ட்டில் ஏன் இதுவும் க்ளோஸ் கர்வ் தான், இல்லைன்னு சொல்ல, பட் பாலிகன்ஸ்னால் லைன் செக்மெண்ட்டால் இருக்கும். ஓகே, ஸோ மேம் எனக்கு 3 லைன் செக்மெண்ட்டால் ஃபார்ம் ஆகிற ஒரு க்ளோஸ்டு பாலிகனை தான் நான் என்னன்னு சொல்வேன்? ட்ரையாங்கிள்னு சொல்வேன். ஸோ ட்ரையாங்கிளில் உனக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ட்ரையாங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் 3 இருக்கா? ABC இஸ் அ ட்ரையாங்கிள். இன்டீரியர் ஆங்கிளோட சம் 180 டிகிரி. எப்படி மேம்? இது ஒரு பேப்பர் எடுத்துக்கோடா. ஓகே, இதை நீ பண்ணிப்பார். ஒரு பேப்பரில் ட்ரையாங்கிள் கட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு சின்ன ட்ரையாங்கிள்னாலும் ஓகே. பேப்பர் சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோ. சிசர் இல்லைனாலும் ஸ்கேல் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிக்கோ. ஓகே, கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ செய்ய போகிற. என்னது மேம்? அப்படியே கையாலேயே இந்த சைடு கிழிச்சிக்கோ, இந்த சைடு கிழிச்சிடு. கிழிச்சிட்டு அதை இந்த இடத்துல வைக்க ட்ரை பண்ணு. நான் ஒரு பீஸை இங்கே வைக்கிறேன், இன்னொரு பீஸை இங்கே வைக்கிறேன். இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பாரு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்லையா? 3 ஆங்கிளும் சேர்ந்தா 180 டிகிரி வருது. அப்போது நான் என்ன சொல்லலாம் மேம்? இந்த ஒயிட் கலரில் இருக்க 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180யா? ஸோ அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா அதோட இன்டீரியர் ஆங்கிள் 3 இருக்குல்ல, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, 3யும் ஆட் பண்ணால் ஆன்சர் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி of triangle, that is angle A plus angle B plus angle C is equal to 180 degree. Great. ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிக்க போகிறோம். அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்க? மேம் என்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஓகேவா? If a side of the triangle is stretched, மேம் இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைட். எந்த சைடை ஸ்ட்ரெச் பண்ணலாம் சொல்லுங்கள்? ஏபிசி இருக்குது. ஏதோ ஒரு லைன் செக்மெண்ட் சொல்லுங்கள், அதை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். பிசி எடுத்துக்கலாமா?
மேம் பிசியை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஓகே பண்ணியாச்சு. த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ ஃபார்ம்ட். இப்போ என்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு மேம். இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஆக்சுவலாக இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ரா. இந்த ஆங்கிளுக்கு நான் வரைஞ்சிருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இதை தவிர இருக்க மற்ற ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள் மேம். அப்போ இதுவும் இதுவும். ஸோ ஆங்கிள் ஏசிடி இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஆங்கிள் ஏசிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி. புரியுதா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு எதை சொல்கிறோம்? சம் ஆஃப் ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளோட ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். சம் ஆஃப் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரையாங்கிள்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் கான்கிரன்சி. கான்கிரன்சினா என்னப்பா மேம்? ஒரு விஷயம். ஓகே, நான் இப்போ ஒரு பொருள் எடுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பென் இருக்குது. இந்த பெண்ணை மேஜிக் பண்ணி இதே மாதிரி இன்னொரு பென் இங்கே கொண்டு வந்துட்டேன். பென் இங்கே இல்லைடா. ரெண்டு பொருள் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே சைஸில் இருக்குது, ஒரே ஷேப்பில் இருக்குது. இதை தான் கான்கிரண்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்டட் இருக்கா, ஒரு ஸ்டட்டு ஒரு தோடு இருக்குது. இந்த தோடும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையா? ஸோ இதை நம்ம கான்கிரண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை நான் ட்ரையாங்கிள்ஸில் சொல்ல போது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ கான்கிரண்ட்னா என்னது? டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கிரண்ட் இஃப் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ட்ரையாங்கிளில் என்னடா இருக்குது மேம்? 3 சைடு 3 ஆங்கிள் இருக்குது. அப்போ அந்த 3 சைடு 3 ஆங்கிள் எல்லாமே சேமாக இருந்துருச்சுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நான் கான்கிரண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் க்ரைட்டேரியாஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மொத்தம் 5 க்ரைட்டேரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் க்ரைட்டேரியா எஸ். அது என்ன மேம்? எஸ் சைடு. ஸோ ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்கா? இங்கே பாரு, சைடு ஏபியும் சைடு கியூபியும் ஈக்குவல், சைடு பிசியும் சைடு கியூஆரும் ஈக்குவல். அது எப்படி மேம் சொல்கிறீங்க? இங்கே பாரு, இங்கே ஒரு லைன் இருக்கா, இங்கே ஒரு லைன் இருக்கா. அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த லைன் செக்மெண்ட்டும் ஈக்குவல். இங்கே பிசியில் 2 லைன் இருக்கா, கியூஆர் இது ஈக்குவல். ஏசியும் பிஆரும் ஈக்குவல். அப்போ 3 சைட் சொல்லிட்டேன்னா இது அப்படியே இமேஜின் பண்ணி பாரு. இதை நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சேன்னா இது மேலே ஃபுல்லாக ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப்னா என்னது? அது மேலே இதை வச்சிடலாம், எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் தெரியாது, அப்படியே பர்ஃபெக்டாக ரெண்டும் ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறத பேர் தான் நம்ம கான்கிரன்சின்னு சொல்கிறோம். இங்கே எனக்கு சைடு கொடுத்து அதை வச்சு தான் நான் ஃபைன் பண்ணேன். ஸோ அதனால் சைட் எஸ் கான்கிரன்சி. இதுதான் கான்கிரன்ட் சிம்பிள். ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் கான்கிரண்ட். எப்படி? இந்த 3 சைடு ஈக்குவல்ன்றதுனால கான்கிரண்ட்னு சொல்லியிருக்கோம். மேம் இங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க? இஃப் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொன்னீங்க. சைட்ஸ் ஈக்குவல்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக இருக்குமா? இதை கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். 3 சைடு ஈக்குவல், கான்கிரண்ட்னா ஆங்கிள்ஸ் தானே மிச்சம் 3 பார்ட்டு. அப்போ அது 3 கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி எஸ்ஏஎஸ் மேம். எஸ்எஸ்எஸ் ஓகே, அது என்ன எஸ்ஏஎஸ்? ஸோ எஸ்ஏஎஸ்னா சைடு ஆங்கிள் சைடு. அது அப்படியே படிங்க ஒவ்வொரு லெட்டரா. மேம் எஸ்னா சைடு, ஏனா ஆங்கிள், எஸ்னா சைடு. ஏன் அப்படியே படிக்க சொல்கிறேன்? மாற்றி படிச்சுன்னா அது கான்கிரன்சி க்ரைட்டேரியாவே இல்லாமல் போயிடும். இங்கே பாரு மேம், ஏபிக்கு XY ஈக்குவல், நெக்ஸ்ட் ஏசிக்கு XZ ஈக்குவல். ஓகே, இது கொடுத்துட்டாங்க. ஏன் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எக்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? வேறு ஏதாவது ஆங்கிள் சொல்லலாம்ல, ஏவும் இசட்டும் சொல்லலாம்ல. அப்பயும் எனக்கு 2 சைடு ஒரு ஆங்கிள் 2 சைடு ஒரு ஆங்கிள் வந்துடும்ல. இமேஜை பாரு மேம், 2 சைடு அந்த 2 சைடுக்கும் இன்க்ளூடட். இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட், ரெண்டுத்துக்கும் இன்க்ளூட் ஆன ஆங்கிள். அந்த 2 சைட்ஸ்க்குமே உள்ளே இருக்க ஆங்கிள். அப்போ சைட் ஆங்கிள் சைட் அப்படி தான் அது வருது. ஓகேயா? ஸோ அதுதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஆங்கிள் சைட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் கான்கிரண்ட் பை எஸ்ஏஎஸ் க்ரைட்டேரியா. ஸோ அதனால தான் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்எஸ் க்ரைட்டேரியா, எஸ்ஏஎஸ் க்ரைட்டேரியா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏஎஸ்ஏ. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். மேம் ஏஎஸ்ஏனா ஆங்கிள் சைடு ஆங்கிள். மேம் 2 ஆங்கிள் இருக்க போது அதுக்கு இன்க்ளூடட் சைடு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாரு டயக்ராமில் மேம், ஏ ஒரு ஆங்கிள் பி ஒரு ஆங்கிள். ஓகேயா? ஏக்கு பி ஈக்குவல், பிக்கு கியூ ஈக்குவல். இன்க்ளூடட் சைடுன்னு எதை சொல்லுவோம்? 2 ஆங்கிளையும் இன்க்ளூட் பண்ணது ஏபின்ற சைடும் பிக்யூன்ற சைடும். அது ஈக்குவலா? அப்போது ஆங்கிள் சைடு ஆங்கிள்,
angle, side, angle. By ASA criteria, triangle ABC is congruent to triangle PQR. Easy-ஆ? Okay, ma'am. இன்னொன்று இருக்கே AAS. அதுவும் வருமா? இங்கே நீ எக்ஸ்ட்ராவா இன்னொரு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். என்ன மேம்? மேம் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எம்மும் ஈக்குவல், ஆங்கிள் பியும் ஆங்கிள் என்னும் ஈக்குவல். ஓகேயா? ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக்காக மூணாவது ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் மேம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது 30 டிகிரி, இது 90 டிகிரினா 90 + 30 120. மேம் ரிமைனிங் கண்டிப்பாக 60யாக தான் இருக்கும். அப்போ அதே தான் இங்கேயும் மேம் இது 90 30னா ஆட்டோமேட்டிக்காக இது ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் ஆக்சுவலாக இங்கே பண்ணியிருப்பாங்க. மேம் ரெண்டு ஆங்கிள் அண்ட் ஏதோ ஒரு சைட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடட் சைட் கொடுக்கல. இன்க்ளூடட் சைட் கொடுத்துருந்தா தான் நான் ஏஎஸ்ஏன்னு சொல்லியிருப்பேனே. ஆனால் இங்கே இன்க்ளூடட் சைட்லாம் வேறு எதையோ கொடுத்துருக்காங்க. அப்போது ஏஏஎஸ் க்ரைட்டீரியா இருக்குது. பட் அந்த இடத்துல நீ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மேம் இந்த ஆங்கிள் ஈக்குவல், அதனால் ஏஎஸ்ஏ ஏஎஸ்ஏ க்ரைட்டீரியா முடிஞ்சுதா? லாஸ்ட் க்ரைட்டீரியா RHS. மேம் என்ன இது மட்டும் RHS இருக்கு? இதுக்கு முன்னாடி SCA வச்சு மட்டும் தானே சொன்னீங்க. இப்போ என்ன RHS? RHSனா நோட் பண்ணிக்கோ, ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டன்யூஸ் சைட். ஓகே, ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டன்யூஸ் சைட். ஸோ இது பாரு, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, 90 டிகிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைப்போட்டன்யூஸ்னு எதை சொல்லுவோம் மேம்? ரைட் ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் ஹைப்போட்டன்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது AB அண்ட் இங்கே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது PQ. ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ஓகே ஆயிடுச்சு, ஹைப்போட்டன்யூஸ் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு சைட், மிச்சம் ரெண்டு சைடு இருக்குது, அதில் ஏதோ ஒரு சைடு ஈக்குவலாக இருந்துட்டா போதும்ல. ஸோ ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டன்யூஸ் சைட், இது க்ரைட்டேரியா RHS க்ரைட்டேரியா. ஸோ மொத்தமாக 5 க்ரைட்டேரியாஸ் பார்த்துருக்கோம். 5மே நீ எழுதி டயக்ராம் போட்டு எதெல்லாம் ஈக்குவல்னு எழுதிக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் SSS க்ரைட்டேரியா, தென் AS க்ரைட்டேரியா, ASA க்ரைட்டேரியா, AAS RHS. ஓகே, 5 க்ரைட்டேரியா பார்த்துருக்கோம். இதில் என்ன க்ரைட்டேரியா இல்லைன்னு சொல்கிறேன் பாரு மேம். ஆங்கிள் கிடையாது, சைட் இருக்குல்ல, ஆனால் ஆங்கிள் கிடையாது. ஏன் மேம்? ஆங்கிள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தெரியும்ல. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆனது மேம் ட்ரையாங்கிள் இன் விச் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அண்ட் அந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு சொல்லுவோமா? அப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன்டா. எனக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். மேம் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்க. ஓகே, இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஓகே, நீ ஆன்சர் பண்ணி பார்ப்போம். நான் வரைஞ்சிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டா? கான்குரண்ட்டுக்கு நான் ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன். என்னது மேம்? சேம் ஷேப். சேம் ஷேப் இருக்கேன் மேம். அண்ட் சேம் சைஸ். இல்லை மேம், இது 3 சென்டிமீட்டராக இருக்கலாம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொன்னால சைட்ஸ்லாம் 3 சென்டிமீட்டர், ஆனால் இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்குது. பட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆங்கிள் மாறுமா? நோ மேம், எல்லாமே 60 டிகிரி தான். ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லாம் எல்லாமே ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. சைட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 180 ஈக்குவலாக பிரிக்க போகுது. 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகுது, 60 டிகிரி தான். இப்போ ஆங்கிள் சேமாக இருக்குது. அப்போது இதை கான்ஃபிடென்ட்னு சொல்லிட முடியுமா? முடியாது, கிடையாது மேம். ஏஏஏ கான்குரன்சி இல்லை, அது வேலிட் கிடையாது. இது வந்து பெரிய மிஸ்டேக். ஏஏஏ இருக்கே, நான் ஏன் எடுக்கலை? நோ, அப்படி ஒன்று கிடையாது. ஏன் கிடையாதுன்னு புரிஞ்சுதா? நான் எத்தனை ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வேணால் வரையலாம், அதோட ஆங்கிள்ஸ் வேணால் ஈக்குவலாக இருக்க முடியும், ஆனால் அதுக்காக அதோட சைட்ஸ் ஈக்குவல்னு நான் சொல்ல முடியாது. அதனால் புரியுதா? சரி, இப்போ நம்ம கான்குரன்சிஸ் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஆர் 2 ட்ரையாங்கிள்ஸ் இன் விச். அப்போ ஃபஸ்ட்டு நான் 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கவா? ஸோ நம்ம ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளும் டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. ஓகே, நேம் பண்ணிக்கலாம். ஏபிசி டிஇஎஃப். நான் எக்ஸாக்டாக ஸ்கேல் வச்சு வரையில மேம், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, நீங்கள் தான் கான்கிரண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. ரஃபாக வரைஞ்சிருக்கேன்ப்பா. ஓகேயா? ஸோ ஏபிசி டிஇஎஃப் எழுதியாச்சு. இதில் ஏபின்றது இது எதுக்கு ஈக்குவல்? டிஎஃப்க்கு ஈக்குவல். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு ஏசிபின்றது கொஷின்லேருந்து நீ தான் டயக்ராம் வரைகிற.
ஏசிபின்றது 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க ஏபிசி ஏபிசின்றது 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் டிஇஎஃப் டிஇஎஃப் இந்த ஆங்கிள் உனக்கு 70 டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுதானே டிஎஃப் சாரி இடிஎஃப் கொடுத்துருக்காங்கம்மா. இடிஎஃப் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவல், இது வந்து ஆங்கிள் டிஇஎஃப். சரி, இதுதான் உனக்கு கொடுத்துருக்குது கொஷனில். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கிரண்ட். ஓகே, எப்படி நான் கான்கிரண்ட் சொல்வேன் மேம்? சைடு ஏபியும் டிஎஃப்பும் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கோ. ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். ஓகே, ஏன்னா கிவனில் கொடுத்துருக்காங்க. வேற என்ன தெரியும் மேம்? ஆங்கிள் பி இருக்குல்ல, ஆங்கிள் பி அதாவது ஏபிசி, அதுவும் ஆங்கிள் இடிஎஃப். இங்கே பாரு, இடிஎஃப் ஏபிசி ரெண்டுமே 60 டிகிரியா? அப்போ நான் அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் இடிஎஃப் ரெண்டுமே 60 டிகிரி ஈக்குவல். ஓகேவா? முடிஞ்சுதா? சரி மேம். மேம் இது சைடு, இது சைடு, இது ஆங்கிள். அப்போ கண்டிப்பாக ஆங்கிள் ஏவும் வேற ஆங்கிள் கொடுத்துருக்கணும், ஆங்கிள் எஃப்பும் கொடுத்துருக்கணும். அதுதான் உனக்கு என்ன கொடுத்துருக்கோம் மேம்? ஏஎஸ்ஏ க்ரைட்டீரியா கொடுத்துருக்கோம். ஆனால் அதை கொடுக்காம இன்னொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த தெரியாத ஆங்கிள் ஃபைன் பண்ண முடியும்ல. 2 ஆங்கிள்ஸ் ஒரு ட்ரையாங்கிளில் தெரியும்னா 3வது ஆங்கிளை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும்ல. ஸோ மேம் இது 60 டிகிரி, இது 70 டிகிரினா 60 + 70 130. எஸ் மேம், இது 60 டிகிரி, 70 120 + 10 130. அப்போ ரிமைனிங் இருக்குது 180 - 130 50 டிகிரி. ஸோ இது 50 கிடச்சிச்சா? அதே மாதிரி தான் இங்கேயும் 50 டிகிரி. இப்போ பாரு மேம், ஆங்கிள் ஏபியும் சைடு ஏபியும் சைடு டிஎஃப்பும் ஈக்குவல்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் இடிஎஃப்பும் ஈக்குவல்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு ஆங்கிள் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 50 டிகிரி எடுத்துக்கலாமா? 50 டிகிரி இருக்குது ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசியும் டிஎஃப்இயும் ரெண்டுமே 50 டிகிரி இல்லையா மேம்? ஆங்கிள் சைடு ஆங்கிள், இங்கே பாரு, இந்த ஆங்கிள் எடுத்திருக்கேன், இந்த சைடு எடுத்திருக்கேன், இந்த ஆங்கிள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் க்ரைட்டேரியா போத் த ட்ரையாங்கிள் ஆர் கான்கிரண்ட். ஃபர்ஸ்ட் இது எப்படி நீ ஃபைண்ட் பண்ணன்னு சொல்லணும்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அது கொடுக்கல. ஸோ பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் நான் ஃபைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பை ஏஎஸ்ஏ க்ரைட்டேரியா இட் இஸ் கான்கிரண்ட்னு சொல்லிட்டேன். எது கான்கிரண்ட்? ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஆர்டர் நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. ஏபிசி இஸ் கான்கிரண்ட் டு மேம் ஆங்கிள் ஏக்கு அங்கே ஈக்குவலாக என்ன இருக்குது மேம்? ஆங்கிள் ஏக்கு ஈக்குவலாக அங்கே ஆங்கிள் எஃப் இருக்குது. ஏபின்ற சைடுக்கு எஃப்டி இருக்குது. அப்போது ஏக்கு எஃப் எஃப்டிஇ. இதில் நீ என்ன செக் பண்ணலான்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை டயக்ராமில் மட்டும் இல்லை, இந்த கண்டிஷன் எழுதுறல்ல அதுலேயும் சேமாக இருக்கணும். மேம் ஆங்கிள் ஏல என்ன இருக்கோ அதுதான் ஆங்கிள் எஃப்லேயும் இருக்குது. அப்படியா? ஆங்கிள் ஏ 50 மேம், ஆங்கிள் எஃப்பும் 50 மேம். சூப்பர். ஆங்கிள் பியில் என்ன இருக்கோ அதுதான் டியில் இருக்குது. ஆங்கிள் பி 60 மேம், ஆங்கிள் டியும் 60 மேம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஈல இருக்கிறது தான் சியில் இருக்குது. எஸ், சிஇ சேம். மேம் ஆங்கிள் மட்டும் தான் செக் பண்ண முடியுமா? சைட்ஸ் ரெண்டா எடு மேம். ஏபி எஃப்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். எஸ், அதுதான் கொஷின்லேயே கொடுத்தாங்களே, ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப்டி. அப்போது பை ஏஎஸ்ஏ க்ரைட்டேரியா நான் கான்கிரண்ட்னு சொல்லிட்டேன். இல்லைனா நீ வந்து ஏஏஎஸ் க்ரைட்டேரியா யூஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஏஎஸ் க்ரைட்டேரியா எப்போ யூஸ் பண்ணுவோம் மேம்? 2 ஆங்கிள் ஒரு நான் காமன் சைட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கும் இன்க்ளூடட் இல்லாத சைட் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினால தேர்ட் சைடும் தெரியணும்னால இப்படியும் நீ சால்வ் பண்ணலாம். இல்லைனா ஏஏஎஸ் க்ரைட்டேரியான்னு டேரெக்டாகவும் சொல்லியிருக்கலாம். இது இல்லாமல் மேம் இன்னொரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்களா, அது டேரெக்டாக எழுதிட்டு ஏஏஎஸ் க்ரைட்டேரியாவும் சொல்லலாம். இதுவும் ரைட், இதுவும் ரைட். பட் இங்கே ரீசன் எழுதியிருக்கணும் பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு. கிளியரா? ஸோ இது கான்கிரன்சி பேஸ் பண்ண ப்ராப்ளம்டா. நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்வர்சல்ஸ் அதெல்லாம் படித்தோம்ல. இதில் பாரு, இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு சிடி. சரி, 2 பேரலல் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? மேம் சம்மந்தமே இல்லை மேம், இது 2 பேரலல், ஆனால் இந்த 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு நீங்கள் இப்படி சொல்லி தரவே இல்லையே.
ஜஸ்ட் ஒரு கோடு போடு. இப்போ நான் சொல்லி தந்தது ஞாபகம் வரும். மேம் இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன், மெலிஸாக ஒரு கோடு. சரியா? இப்போது இந்த லைன் நான் என்ன சொல்கிறேன், நான் வரைஞ்சிருக்கேன்ல ஒரு லைன் எல்லுன்னு வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோ. இது ஏபிசிடி ரெண்டுத்துக்குமே பேரலல். ஓகே மேம், சூப்பர். ஸோ ஒரு லைன் எல் வரைகிறேன், அந்த லைன் இஸ் பேரலல் டு ஏபி அண்ட் சிடி. ஏபிக்கு பேரலல்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக சிடிக்கும் பேரலல் தான். அப்போது இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த 140, இந்த ஆங்கிளும் என்ன ஆங்கிள்ப்பா? பேரலல் லைன். இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல். இந்த ரெண்டு ஆங்கிளும் மேம் சப்ளிமெண்ட்ரின்னு சொன்னீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண பேரலல் லைனில் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே 140 இருக்குன்னா இங்கே ரிமைனிங் 40 டிகிரி இருக்குமா? எஸ் ஆர் நோ? சிமிலர்லி இங்கே 150 இருக்குன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் மேம்? 30 டிகிரி இருக்கும். எஸ் ஆர் நோ? மேம் இது மொத்தமாக 180 ஆட் பண்ணா இங்கேயே 150 வந்துருச்சுன்னா இன்னும் ரிமைனிங் 30 தானே வேணும். அதே மாதிரி இங்கே 140 வந்துச்சு, ரிமைனிங் 40 தான் வேணும். இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் எக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 40 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. அதுதான் உன்னோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி. இங்கே புரியுதா? எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னு புரியுதா? மேம் நான் ஒரு லைன் வரைஞ்சி டிரான்ஸ்வர்சலாக எதை எடுத்துக்கிட்டேன்? ஏடியும் டிசியும் டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கிட்டேன். அப்போது ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட், அதை எனக்கு சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னு படித்தோமா? அதுதான் சால்வ் பண்ணியிருக்கோம் இங்கே. கிளியரா? ஓகே. ஸோ டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 1:2:3 ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் த ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஓகே, ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? எப்போலாம் ரேஷியோ கொடுக்குறாங்களோ அப்போது 1x 2x 3xன்னு எடுத்துக்கோ. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் தான் 1:2:3ன்னு கொடுக்குறாங்க. இப்போது இதோட சம் ஆங்கிள், ட்ரையாங்கிளோட சம் என்னது? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி 180 டிகிரி. வெரி குட். ஸோ 1x + 2x + 3x is equal to 180 டிகிரி. 3 + 2 is 5, 5 + 1 is 6. அப்போ 6xோட வேல்யூ 180னா வேல்யூ ஆஃப் x என்னது? 180/6, that is 30 டிகிரி. ஓகே, x ஃபைண்ட் பண்ணிட்டேன். பட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள். ஸோ 1xனா இது 30 தான். இது 30 × 2 60, இது 30 × 3 90. ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஷனில் அந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 60 டிகிரி 90 டிகிரி அண்ட் 30 டிகிரி தான் அதோட ஆங்கிள்ஸ். இது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. கிளியரா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரையாங்கிள். இது என்னது மேம்? ஒரு ட்ரையாங்கிளில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்துருக்கு. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்போ வரும் மேம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போது இது என்னோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 4x - 15 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ மேம். x + 35 + 2x - 5. ஓகே, x + 2x 3x. ஸோ இங்கே 3x + 30, ஏன்னா 35 - 5 30 ஆகிடும். இங்கே 4x - 15 ஈக்குவல் டு, ஸோ இந்த 3x இந்த சைடு இருந்தால் -3x, அப்போ x மட்டும் தான் இருக்கும். -15 அந்த சைட் போனால் +15, அப்போது இஸ் ஈக்குவல் டு 30 + 15 இஸ் 45 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 45 கிடைச்சா? கொஷின் ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேல்யூஸ் கிடைக்கும். எப்படி மேம்? இப்போது கீழே இருக்க 2x - 5ல் இப்போ ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாமா மேம்? x + 35, இதை ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள். எப்படி? 45 + 35. ஸோ 45 + 35 90 டிகிரி. இப்போ அது 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, 80 டிகிரி எப்படி 90 ஆகும்? 45 + 45 தானே 90, 80 டிகிரி. 40 + 30 70, 70 + 10 is 80. நெக்ஸ்ட் ஒன் x + 35 தான் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்க ஆங்கிள் எடுக்கலாம். 2x - 5. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 45 - 5. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 45 என்னதுப்பா? 90. ஸோ 90 - 5 இஸ் 85 டிகிரி. ஆக்சுவலி இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே அது ஒன்று கிடச்சிரும். பட் அதுவும் சால்வ் பண்ணலாம் பாரு. 4x - 15ல் 4 × 45 - 15. 4 × 45, 45 × 2 90, 90 × 2 180. அப்போ 180 - 15. That is 165 டிகிரி. எது?
மேம் இந்த ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏசிடி. லாஸ்ட் ஆன்சர் இதுதான். இதை நான் எப்படியும் ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறேன். நீ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அதுதானே. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். 40 + 45 85 தான் இருந்திருக்கும். கிளியரா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு சம் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் பாலிகன். பாலிகன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. 3 or more sided closed figure. லைன் செக்மெண்டால மேடப் ஆயிருக்கணும். கர்வ்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கர்வ்ஸ் கிடையாது, லைன் செக்மெண்ட். ஸோ அப்படி இருக்கிறத பாலிகன்னு சொல்லுவோம். ஸோ கான்கேவ் பாலிகன் எதை சொல்லுவோம்னா, இந்த டயக்ராம் பாரு. ஓகே மேம், இது ஒரு பாலிகன் தான். நீங்கள் சொன்ன லைன் செக்மெண்ட்ல மேடப் ஆயிருக்கு, க்ளோஸ்டாக இருக்கு. பட் எல்லாத்தோட இன்டீரியர் ஆங்கிளும் பாரு மேம். இது 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 இங்கே இது. ஸோ எல்லாமே எனக்கு வந்து மோர் ஆர் லெஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து லெஸ் தென் 180 தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் இங்கே பாரு, இந்த ரெட் கலரில் வரைகிறேன். இது மட்டும் மோர் தென் 180 இருக்கா? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளா? ஸோ பாலிகன், கான்கேவ் பாலிகன் எதை சொல்லுவோம்னா, பாலிகன் ஹேவிங் ஒன் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள் கிரேட்டர் தென் 180. ஒரே ஒரு ஆங்கிள் 180க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த பாலிகனே நம்ம கான்கேவ் பாலிகன் சொல்லிடுறோம். கான்வெக்ஸ் பாலிகன்னா எல்லாமே லெஸ் தென் 180 தான் இருக்கும். இப்படி மேம் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் எப்படி எடுத்தாலும் ஸ்ட்ரெயிட் லைனே வரலையே, 180 வரலையே. ஸோ இதை நம்ம கான்வெக்ஸ் பாலிகன்னு சொல்லுவோம். ஸோ இது கான்வெக்ஸ் பாலிகன், கான்கேவ் பாலிகன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் பாரு மேம். கேவ் மாதிரி இருக்கும். கேவ் மாதிரி இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ கேவ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அது கான்கேவ் பாலிகன். இல்லை மேம் பார்க்க நார்மலாக தான் இருக்குது, அது கான்வெக்ஸ் பாலிகன். ஓகே, நெக்ஸ்ட் குவாடிலேட்ரல்ஸ். ஸோ நமக்கு என்னென்ன குவாடிலேட்ரல்ஸ் தெரியும்? ஃபர்ஸ்ட் குவாடிலேட்ரல்னால் என்னது மேம்? 3 sided பாலிகனை நீங்கள் ட்ரையாங்கிள்னு சொன்னீங்க. அதே மாதிரி 4 sided பாலிகனை தான் நம்ம வந்து குவாடிலேட்ரல்னு சொல்கிறோம். ஸோ குவாடிலேட்ரல்லே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் நேம்ஸில் பாரு, parallelogram is a quadrilateral in which opposite sides are parallel and equal. ஸோ parallelogram எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைட்ஸ் இதுவா, இது parallel அண்ட் இது ஈக்குவலாகவும் இருக்கும் மேம். எஸ், ஆப்போசிட் சைட்ஸ் இது parallel and equal. இது ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ், இதுவும் parallel and equal. ஸோ இதை தான் நம்ம parallelogramனு சொல்கிறோம். A rhombus is a quadrilateral in which opposite sides are parallel and equal. All the sides are equal. ஸோ இதுலேயே நான் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் parallel equal சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்குது அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரோம்பஸ்னு சொல்லுவோம் மேம். 1 2 3 4 இது எல்லாமே ஈக்குவல் அண்ட் எனக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்குது, இது ரோம்பஸ். டே இங்கே நான் ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லலை சரியா? ரோம்பஸில் ஆங்கிள் ஈக்குவல் கிடையாது, சைட்ஸ் தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன், ட்ரெபீசியம் இஸ் a quadrilateral in which only one pair of parallel side. இது ஒரு parallel லைன் தான். இதை கனெக்ட் பண்ணி வரைகிறது தான் ட்ரெபீசியம். எப்படி எக்ஸாக்டாக இருக்குன்னா, ஒரு பக்கெட் எடுத்து கவுத்தி போட்டு 2Dயில் பார்த்தனா, 2 dimensionல் பார்த்தனா, ஏன்னா 3 dimensionல் இது ஃப்ரஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 dimensionல் பார்த்தனா அதுதான் உனக்கு ட்ரெபீசியம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மேம் 2 லைன் இருக்க போது அந்த 2 லைன் பேரலாக இருக்கும், மற்ற 2 லைன் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஸோ இந்த ட்ரெபீசியமை தான் நம்ம, ஸோ இந்த குவாட்ரிலேட்ரல் தான் நம்ம ட்ரெபீசியம்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெஷல் நேம் சொல்லணும்னு பார்த்தாச்சா? parallelogram என்ன, ரோம்பஸ்னா என்ன, ட்ரெபீசியம்னா என்ன. அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது பாருங்க, எவ்ரி parallelogram இஸ் அ ட்ரெபீசியம். எல்லா parallelogramக்கும் ட்ரெபீசியம் தானே, ஏன்னா ட்ரெபீசியம் கண்டிஷன் அது ஒரே ஒரு பேர் ஆஃப் parallel சைடு இருந்தால் போதும். எஸ் இங்கே இருக்கே, அப்போ எல்லா parallelogramமும் ட்ரெபீசியம். பட் நாட் நெசரிலி அதர் வேனா, இப்படி சொல்கிறேன்னா அப்படி மாற்றி சொல்ல முடியாது. என்னது, எல்லா ட்ரெபீசியமும் parallelogramனு சொல்ல முடியாது. அதுதான் நாட் நெசரி தி அதர் வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா parallelogramமும் என்னது, ட்ரெபீசியம். ஆனால் எல்லா ட்ரெபீசியமும் parallelogram கிடையாது. அதே மாதிரி எல்லா ரோம்பஸும் parallelogram, எல்லா parallelogramமும் ரோம்பஸ் கிடையாது. ஏன்னா parallelogramல ஏதோ ஆப்போசிட் சைடு வந்து உனக்கு parallel and ஈக்குவலாக இருந்தால் போதும். ரோம்பஸில் ஆப்போசிட் சைட்ஸ் parallel ஆனால் எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு சொன்னாங்களா, அதனால். சிமிலர்லி எவ்ரி ரெக்டாங்கிள் இஸ் அ parallelogram. எஸ், parallelogramல 90 டிகிரி வந்துருச்சுன்னா ரெக்டாங்கிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட், எவ்ரி ஸ்கொயர் இஸ் அ ரோம்பஸ் அண்ட் ஹென்ஸ் எவ்ரி ஸ்கொயர் இஸ் ஆல்சோ அ parallelogram. ஸ்கொயர் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ரோம்பஸ். ஸ்கொயர் ஒரு parallelogramமும் தான், எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்படி மேம், parallelogramல ஒரு பேர் வந்து, சாரி 2 பேருமே பேரலாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். எஸ், அது ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. இப்போ ஸ்கொயரும் ஒரு parallelogram தானே. உனக்கு டவுட் வந்துச்சுன்னா அது மாதிரி நேம் பண்ண போது வரைஞ்சு பார்த்து இது அதுவாக இருக்குமான்னு யோசிச்சு பாரு, ஆன்சர் வரும் சரியா?
நெக்ஸ்ட் ஸ்பெஷல் நேம்ஸ்ல when all the sides of a quadrilateral are equal. ஸோ ஒரு குவாடிலேட்டரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலேட்ரல்னு சொல்கிறோம். அண்ட் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதை ஈக்குவல் ஆங்குலர்னு சொல்கிறோம். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்ரல், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் ஆங்குலர். ஓகே, ஆல்ரெடி நம்ம ட்ரையாங்கிள்ஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் சொல்கிறோம். அதில் ஆங்கிள்ஸும் தானே ஈக்குவல், அப்போ அதை ஈக்குவல் ஆங்குலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம்ல. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் we can call them as equal angular triangle also. உனக்கு வேணும்னா நீ கூப்பிட்டுக்கோ, ஏன்னா என்ன ஆங்கிள்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். நெக்ஸ்ட், a rhombus is a equilateral parallelogram. அப்படியா? ஆமாம் மேம், ரோம்பஸ் வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் அது ஒரு parallelogram. அப்போ equilateral parallelogram. rectangle is a equal angle parallelogram. எஸ், parallelogramலேயே எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்துட்டு அது ரெக்டாங்கிள் ஆகிடும். கரெக்ட் தானே? ஸ்கொயர் இஸ் a equilateral and equal angular parallelogram. equilateral equal angularக்கு உனக்கு மீனிங் தெரியும், இப்போ படிச்சு பாரு. and last one, a square is a rectangle, a rhombus and a parallelogram. ஸ்கொயர் ரெக்டாங்கிளும் தான், ரோம்பஸும் தான், parallelogram தான். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்கொயர்கிட்ட இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்ரல். இவ்வளோனா நம்ம சொன்னது தான் மேம். ஒரு குவாடிலேட்ரல்னால் 4 சைட்ஸ் இருந்தால் குவாடிலேட்ரல். அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை கைட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா மேம் அட்ஜசன்ட் சைட் 4 சைடில் அட்ஜசன்ட் சைடில் ஒரே ஒரு பேர் 2 பேர் இருக்கா, அந்த பேராக ஈக்குவலாக இருந்தால் அது பேர் கைட்டு. இல்லை மேம் ஒரே ஒரு சைட் பேரலாக இருக்குது, இன்னொரு சைட் பேரலாக இல்லை, அது ட்ரெபீசியம். சப்போஸ் அந்த ட்ரெபீசியம்லேயே அந்த நான் பேரலா சைடும் பேரலாக ஆகிடுச்சுன்னா அது பேரலோகிராம். அந்த பேரலோகிராம்லேயே உனக்கு ஆங்கிள் உனக்கு என்ன இருக்கும் மேம், இங்கே என்ன இருக்கோ அந்த ஆங்கிளே ஆப்போசிட்லேயும் இருக்கும் இல்லையா? சப்போஸ் அதை நீ ஸ்ட்ரெயிட் பண்ணி கொண்டு வந்துட்ட 90 டிகிரி கொண்டு வந்துட்டனா அதுதான் உன்னோட ரெக்டாங்கிள். ஸோ இந்த பேரலோகிராம்லேயே மேம் ஆப்போசிட் சைட்ஸ் பேரல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். நான் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அண்ட் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொன்னால் அது ரோம்பஸ்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நான் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுன்னா அது ஸ்கொயர் ஆகிடும். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்ரல்ஸும் இங்கே உனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ப்ராப்பர்ட்டியோடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம், பட் ப்ராப்பர்ட்டி பாரு. பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸாக பேரலல் அண்ட் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் 180 இருக்கும். மேம் பேரலல் லைனில் டிரான்ஸ்வர்சல் இருக்குது, அப்போ இது 2 அட்ஜசன்ட் ஆங்கிள் தானே, சம் 180க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் ரோம்பஸ், ரோம்பஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? So all the sides are equal and opposite sides are parallel. So opposite sides parallel ஆக்கு. ஓகே, இதில் opposite angles are equal and sum of any two adjacent angle is 180. So opposite angles parallelogramல இருந்து அதே தான், and sum of two adjacent angles 180 இருக்கும். நான் மேம் டயகனல்ஸ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, இருங்க ட்ரெபீசியம் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ட்ரெபீசியமில் ஒரே ஒரு பேர் ஆஃப் பேரலல் லைன் தான் இருக்கும், இன்னொரு பேர் நான் பேரலாக இருக்கும். அண்ட் இதில் the angle at the end of each non-parallel side are supplementary. ஸோ இதுதான் non-parallel side, இதோட எண்டில் இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டயகனல்ஸ் மேம் பேரலோகிராமில் 2 டயகனல் வரைய வேணா, ஆப்வியஸாக ஒரு டயகனல் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இது சின்ன சைடுரா, இஐன்றது சின்னது, எல்எஃப்ன்றது பெருசா. ஸோ டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்க போகிறது இல்லை, ஆனால் டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகும். பைசெக்ட் ஆகுறதுனா என்னென்னா மேம் ஒரு லைனை நான் ஒரு லைன் வரைஞ்சி இப்படி பிரிக்கிறேன், ஓகே, அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இது ஆக்சுவலாக என்னது, பைசெக்ட், பிரிக்கிறது, 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கிறது. ஸோ இதை தான் பைசெக்ட்னு சொல்கிறோம். அப்போ முன்னாடி ஸ்லைடில் போய் பாரு மேம். இங்கே எனக்கு பேரலோகிராமில் என்னால் டயகனல் 2 வரைய முடியும், ஆனால் டயகனல் 2 பைசெக்ட் ஆகுமா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோம்பஸில் உனக்கு டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரோம்பஸில் பைசெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 90 டிகிரி வேறு கொடுக்குது உனக்கு பைசெக்ட் பண்ணுற பிளேஸில். அண்ட் ட்ரெபீசியமில் டயகனல்ஸ் நீட் நாட் டு பி ஈக்குவல். ட்ரெபீசியமில் ஈக்குவலாக இருக்காது, இது பாரு இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இதோட முடிஞ்சிடுது. ஸோ ட்ரெபீசியமில் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்காது. அண்ட் இன்னும் ஷேப்ஸ் முடியல நமக்கு. இங்கே பாரு மேம், ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம்னு எதை சொல்லுவாங்கன்னா, இந்த நான் பேரலல் சைடு இருக்குல்ல அதோட லென்த்து ஈக்குவலாக இருந்தால், இதுவும் ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவாங்க. மேம் அப்போ ஆங்கிள் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, ஆங்கிள் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் பேரலல் சைடு ஆர் ஈக்குவல். ஸோ பேரலல் சைடில் இருக்க ஆங்கிள், எண்டில் இருக்க ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது ஓகே மேம், டயகனல்ஸில் ஏதாவது சேஞ்சு, டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். இந்த டயகனலும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் மேம்,
ரெண்டு டயகனல்ஸ் வரையவே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஐசோசிலஸ்ன்றப்போ ஈக்குவலாக இருக்குது. இங்கே நார்மலாக இருந்துச்சுன்னா இல்லை. கைட் நான் என்ன சொன்னேன் மேம், அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது கைட். ஓகே, இங்கே டயகனல் எப்படி இருக்கும் மேம், ஒரு குட்டி டயகனல் வரும், ஒரு பெரிய டயகனல் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்மாலர் டயகனல் இருக்குல்ல, அதை இந்த லார்ஜர் டயகனல் பைசெக்ட் பண்ணுதான். ஓகே, ஸோ டயகனல் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஷார்ட்டர் டயகனல் இஸ் பைசெக்டட் பை லாங்கர் டயகனல். ஷார்ட்டர் ஒன்னை லாங்கர் ஒன் பைசெக்ட் பண்ணுது. லாங்கர் டயகனல் டிவைட்ஸ் தி கைட் இன்டு 2 கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். இந்த லாங்கர் டயகனல் கான்கிரண்ட்டாக மாற்றிடும். எப்படி மேம், இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், அண்ட் ஜின்றது காமனாக இருக்குது. அப்போ பை எஸ்எஸ்எஸ் க்ரைட்டேரியா நான் அதை கான்கிரண்ட்னு சொல்லலாமா? ஸோ இப்போ நம்ம 5 டிஃப்ரெண்ட் குவாடிலேட்ரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், டயகனல்ஸ் எப்படி இருக்கும், ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாடிலேட்ரல்ஸில் 5 குவாடிலேட்ரல்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் parallelogram. ஸோ parallelogram உனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் parallel அண்ட் ஈக்குவலாக இருக்கும். தென் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் உனக்கு ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் எனி 2 adjacent ஆங்கிள் எடுத்தால் 180 டிகிரி இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்வர்சல்லே படித்தோம் மேம். 2 parallel லைன் இருந்தால் டிரான்ஸ்வர்சல் இருக்க போது adjacent ஆங்கிள்ஸோட சம் 180 டிகிரி. தென் டயகனல் பற்றி என்ன கொடுத்துருந்தாங்க, டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ரோம்பஸில், ரோம்பஸ்ன்றப்போ உனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் parallel அண்ட் all the sides are equal. எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இதில் உனக்கு ஆங்கிள்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் சம் ஆஃப் எனி 2 adjacent ஆங்கிள்ஸ் மறுபடியும் 180 டிகிரி தான். உனக்கு parallelogramல இருக்க அதே ப்ராப்பர்ட்டி இதில் வந்துருச்சு. டயகனல்ஸ் உனக்கு பைசெக்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது ட்ரெபீசியம். ட்ரெபீசியமில் ஒரே ஒரு பேர் ஆஃப் parallel லைன் இருக்கும், இன்னொன்று வந்து நான் பேரலாக இருக்கும். இதில் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் நான் பேரலல் சைட் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா என்னது, 180 டிகிரி இருக்கும். அண்ட் இதில் உனக்கு டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம் போனோம்னா, ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம்னா என்னது மேம், இந்த பேரலல் சைடு இருக்குல்ல, இந்த பேரலல் சைடு இல்லாமல் நான் பேரலல் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, மேம் பேரலல் சைடு ஈக்குவல் நான் சொல்லல, பட் நான் பேரலல் சைடு எப்படி வேணா இருந்தால் ஜஸ்ட் ட்ரெபீசியம் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவாங்க. அந்த ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியமில் உனக்கு என்ன ஆகுது, ஆங்கிள் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் பேரலல் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது பேரலலோட எண்டில். தென் டயகனல்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். இது என்ன பண்ணும், உனக்கு 2 கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸாக பிரித்து கொடுக்குமா? அதே மாதிரி இந்த சைடும். கைட்லேயும் அதே ப்ராப்பர்ட்டி இருக்குது மேம். கைட்னா என்னது, அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது தான் கைட். எஸ், இஎஃப்பும் இஹெச்சும் ஈக்குவல், எஃப் ஜியும் ஜிஹெச்சும் ஈக்குவல். இதில் எனக்கு டயகனல்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஷார்ட்டர் டயகனல் ஒன்று இருக்கும், லாங்கர் டயகனல் ஒன்று இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஷார்ட்டர் டயகனல் இருக்குல்ல, அதை லாங்கர் டயகனல் பைசெக்ட் பண்ணுது 90 டிகிரியில். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த லாங்கர் டயகனல் வந்து இதை 2 கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்குது. ஸோ இதெல்லாம் தான் உனக்கு ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலோகிராம் நம்ம தியரம் 1 by 1 இந்த பேரலோகிராமுக்கும் சர்க்கிள்ஸ்க்கும் டோட்டலாக 13 தியரம்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் கவனி. இதெல்லாம் கான்ஃபரன்சி வச்சு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 1 by 1 நீ தியரம் ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. ஆனால் எல்லா தியரமும் உனக்கு தெரியணும். ஓகே, தியரம் சில தியரமுக்கு கன்வர்ஸ் இருக்கும், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தியரம்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் எந்த தியரம் இதுக்கு வரும்னு யோசிச்சு பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் தியரம் பாரு. இன் அ parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆமாம் தானே மேம், இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல். பட் இது எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, கான்கிரன்சி யூஸ் பண்ணி தான் எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி மேம், எனக்கு என்ன சொன்னாங்க, இது ஒரு பேரலோகிராமா, இது ஒரு பேரலோகிராம். ஸோ பேரலோகிராமில் என்ன பேரலாக இருக்குது, ஏபியும் டிசியும் பேரலல், நெக்ஸ்ட்டு ஏடியும் பிசியும் பேரலல் ஆச்சா. ஓகே, பேரலாக இருந்தால் மேம் ஏபியும் டிசியும் பேரலாக இருக்க போது எனக்கு ஏசி டிரான்ஸ்வர்சலாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்வர்ஸலாக இருந்தால் நான் ஆங்கிள் டிசிஏவும் ஆங்கிள் சிஏபியும் ஈக்குவல்னு சொல்லலாமா? எப்படி மேம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது ஒரு
parallel. இதுக்கு இது transversal. So இது ரெண்டு alternate angles. Alternate interior angles இல்ல alternate angles. Alternate angles. Okay, super. இதே மாதிரி மேம் டபுள் லைன் போட்டிருக்காங்க. அப்ப DACயும் ACBயும் பாரு ஆங்கிள் DACயும் ஆங்கிள் ACBயும் இதுவும் சேம் அதே தான் alternate angles. ஸோ டிட்டோ போட்டிருக்கேன் அங்கே alternate angles இங்கேயும் alternate angles. எஸ் ஸோ ரெண்டு ஈக்குவல் மேம் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் இருக்கு ஏஏ கான்ஃபரன்ஸே ஒன்று இல்லையே டே இங்கே ஒன்று காமனாக இருக்குது என்ன காமனாக இருக்குது மேம் இந்த ஏசி ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் காமனாக இருக்குது இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் ஏசி வரும் இங்கே கீழே இருக்க ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் ஏசி வரும் அப்போ நான் என்ன சொல்லலாம் மேம் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்போ ஒரு ஆங்கிள் இருக்குது ஒரு சைடு இருக்குது ஒரு ஆங்கிள் இருக்குது ரெண்டு ஆங்கிளுக்கு இன்பிட்வீனில் தான் சைடு இருக்குது அப்போது ஏஎஸ்ஏ கான்ஃபரன்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன சொல்லலாம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் CDA is congruent to so CDA is congruent to ABC triangle ABC எப்படி மேம் நான் AC தான் நீங்கள் காமன் சொன்னேன் இங்கே பாரு மேம் இங்கே AC இதுலேயும் AC இருக்கு பார் நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் எஸ் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் ஆங்கிள் ஏவும் ஏசியும் ஈக்குவல் அதே தான் இங்கே இருக்குது ஏசி ஈக்குவல் ஸோ கரஸ்பாண்டிங் ஒன்று கரெக்டாக எழுதியிருக்கணும் ஓகே நான் இந்த ஏசி செக் பண்ண போது அது கரஸ்பாண்டிங் ஏடா இங்கே ஏ செக் பண்ண போது கரஸ்பாண்டிங் சி அதை தான் சொன்னேன் ஏன்னா மேம் ஒரே இதை மறுபடியும் படிச்சுட்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நீ அங்கே எழுதியிருக்க ஆர்டரை பாரு அது வந்து டிசிஏ எழுதுனா கரெக்ட் கிடையாது கரெக்டாக கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அலைண்டாக எழுதினா தான் அது கான்குரண்ட் சரியா ஓகே இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் மேம் எனக்கு வந்து இது ஏஏசியை யூஸ் பண்ணி இந்த ரெண்டுமே கான்குரண்ட்டுன்னு சொல்லிட்டேன் கான்குரண்ட்டாக இருந்தால் என்ன இருக்கும் மேம் இங்கே இருக்குது இந்த சைடும் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் பை சிபிசிடி சப்போஸ் இது கான்குரண்ட்டாக இருந்தால் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் இது ஏற்கனவே கான்குரண்ட் ட்ரையாங்கிள் இதோட மற்ற பார்ட்ஸ் 3 பார்ட் தான் என்கிட்ட இருக்குது மேம் ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு இன்னும் ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு இருக்கா அதுவும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் இதுதான் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்போது மேம் இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல் நான் சொல்லுவேன் இல்லையா கலர் மாற்றுவோமா எல்லாமே ஒரே கலரில் இருக்குது ஸோ இது ரெண்டும் ஒரே ஈக்குவல் இது ரெண்டும் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் இன்னும் ரிமைனிங் இதையும் நான் சொல்லலாம் பட் எனக்கு அது தேவையில்லை ஏன்னா இங்கே சொல்லியிருக்கதை உனக்கு பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே இதுக்கு மேலே வர எல்லா தியரம்ஸும் இதே மாதிரி கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க பட் நீ தியரம்ஸாக படித்து வச்சுக்கிற எங்கேயுமே நீ ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது உனக்கு தியரம் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன தியரம் இன் அ parallelogram opposite sides are equal okay so parallelogram la opposite sides equal next a diagonal of a parallelogram divided into two congruent triangles அதுதான் இங்க பண்ணாங்க மேம் இவங்க ஒரு டயகனல் ஏசின்றது இவங்க ரெண்டு கான்ஃபரண்ட் ட்ரையாங்கிளா எனக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க இதை ஸோ அது உன்னோட செகண்ட் தியரம் ஃபர்ஸ்ட் தியரம் பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் செகண்ட் தியரம் ஒரு பேரலோகிராமில் அந்த டயகனல் அந்த ட்ரையாங்கிள் சாரி அந்த பேரலோகிராமை ரெண்டு கான்ஃபரண்ட் ட்ரையாங்கிளாக பிரிக்கும் ஓகே செகண்ட் தியரம் ஓவர் தேர்ட் ஒன் ஓகே தேர்ட் ஒன் பாருங்க the opposite angle of a parallelogram are equal எப்படி மேம் parallelogram வரையலாமா ஸோ இது ஒரு parallelogram இதில் opposite angles equal மேம் இதுவும் opposite angle கரெக்டு தானே இது ரெண்டு ஈக்குவல் தானே மேம் இதை நீங்கள் டயக்னலாக எடுத்த போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அதாவது இப்படி நான் ஒரு டயக்னல் வரைகிறேன்னு வச்சுக்கோ அப்போ என்ன சொன்னோம் மேம் this angle and this angle equal similarly this angle and this angle equal அப்போ டோட்டலாக இருக்க போது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா சிமிலர்லி இந்த சைடும் நீ டயகனல் இப்படி கட் பண்ணால் வரும் அப்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா parallelogram இதுவும் தேர்ட் தியரம் ஃபோர்த் ஒன் பாரு the diagonals of the parallelogram bisect each other இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேயே படித்தோம் எங்கே மேம் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாங்க பாரு ஃபர்ஸ்ட் ஒன்னே மேம் parallelogramல diagonals bisect each other bisect each otherனா என்னது இப்போ ஒரு parallelogram இருக்கு
ஸோ இதுக்கு ஒரு டயக்னல் வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு டயக்னல் நான் வரைவேனா, இந்த டயக்னல் என்ன பண்ணுது, இது ரெண்டையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுது, இது ரெண்டையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. இது பேர் தான் பைசெக்ட். இந்த பாயிண்ட் ஓ, இந்த ரெண்டு டயக்னலும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் அந்த பர்டிகுலர் டயக்னலை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேயா, நான் நாலுமே ஈக்குவல்னு சொல்லல, இந்த டயக்னலை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குது, இந்த டயக்னலை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. இது பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ ஃபோர்த் ஒன்று முடிச்சிட்டோமா? ஃபிஃப்த், இதில் பாருங்க, தெளிவாக பாரு, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி பேரலோகிராமில். ஸோ பேரலோகிராம் ஆன் தி சேம் பேஸ் அண்ட் பிட்வீன் சேம் பேரலல் ஆர் ஈக்குவல் இன் ஏரியா. என்ன மேம் சொல்கிறீங்க? சேம் பேஸ் சேம் பேரலலுக்கு இன்பிட்வீனில் இருந்தால் ஏரியா ஈக்குவலாக இருக்குமா? செக் பண்ணலாம் பாருங்க. ஸோ இது ஒரு பேஸ் அண்ட் நான் ஒரு பேரலலும் வரைகிறேன். ஓகே, இப்போ கலர் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக வேற கலர் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பேரலோகிராம். யா, ஏபி சிடி. ஓகே மேம், ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம். இப்போ இன்னொரு பேரலோகிராம் நான் வரைகிறேன் வித் சேம் ஏபிஏ தான் பேஸு அண்ட் இந்த பேரலல் லைன் மாறல எனக்கு. இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு எல்லும் எம்மும் சேர்ந்து பேரலல் லைன், பேஸ் ஏபி தான் இருக்குது. இன்னொரு பேரலோகிராம் வரைகிறேன் பாரு மேம், இதுதான் அது இன்னொரு பேரலோகிராம். இல்லையா? இது இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஏன்னா பேரலோகிராம் மாதிரியே இல்லை இது. ஓகே, இப்போ உன் கண்ணு முன்னாடி ஏபிசிடி ஏபிஇஎஃப் ரெண்டு பேரலோகிராம் இருக்கு. ரெண்டு பேரலோகிராமுக்கும் பேஸ் என்னமோ ஏபி தான் அண்ட் ரெண்டுமே பேரலல் லைன்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா அதோட ஏரியா ஈக்குவல். எப்படி மேம்? ஏபிசிடிக்கு பேரலோகிராமோட ஏரியா எப்படி சொல்லுவேன்? பேஸ் இன்டு பர்பெண்டிகுலர் ஹைட். பேரலல் லைன்ஸ்க்கு ஹைட் சேமா இருக்கும். ஸோ பேரலோகிராமுக்கு ஹைட் சேமா, பேரலல் லைன்ஸ்க்கு ஹைட் சேமா இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் பேஸ்ல இருக்கு, பேரலல் லைன்ஸ்க்கு ஹைட் சேமா இருக்கும் இல்லையா? ஸோ பேரலோகிராம் நான் ஏபிசிடி எடுத்தேன்னா இதோட ஏரியா பேஸ் ஏபி இன்டு ஹைட், இதோட ஹைட் ஹெச்னா அதே ஹைட் தானே ஏபிஇஎஃப்க்கு இருக்கும், பேஸ் சேமா. ஸோ அதனால தான் இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஈஸியாக இருக்கும் படிக்க பாரு. parallelograms on the same base and between the same parallels are equal in area. ஸோ இதை யூஸ் பண்ணி we have also proven other interesting statements. These are known as collaterals. ஸோ இதை யூஸ் பண்ணி உனக்கு ரெண்டு கொலேட்ரல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக ப்ரூஃப் தேவையில்லை. கொலேட்ரல்ஸ்னால் என்னன்னா தனியாக நீ ப்ரூஃப் பண்ண தேவையில்லை, இதுலேருந்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரெண்டு சொல்லியிருக்காங்க பாரு, ட்ரையாங்கிள்ஸ் ஆன் தி சேம் பேஸ் அண்ட் பிட்வீன் தி சேம் பேரலல் ஆர் இன் ஈக்குவல் ஏரியா. பேரலோகிராம் ஈக்குவல்னா ட்ரையாங்கிள்ஸும் அதே மாதிரி தான், சேம் பேஸ் இருக்குது, ரெண்டு பேரலல் லைனுக்கு இன் பிட்வீனில் இருக்குது, அப்போ ஏரியா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அங்கேயுமே உனக்கு ஃபார்முலா half ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட், பேஸ் சேமாக இருக்குது ஹைட் சேமாக இருக்குன்னா ஏரியா சேமாவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், a rectangle and parallelogram on the same base and between the same parallel are equal. ஏன் மேம்? ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? லென்த் இன்டூ பிரெத். பிரெத் அங்கே பர்பெண்டிகுலர், ஸோ அது ஹைட்டோடது தானே, சேம் தானே. இப்போ அதே தான் பேரலோகிராமுக்கு நீ எடுக்க போகிற. பேஸ் சேமாக இருக்குன்னா லென்த்து தான் பேஸாக இருக்க முடியும். ஹைட்டுன்றது பேரலோகிராமுக்கு இதோட பிரெத்து தான் ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாரு, நான் இமேஜ் வரைகிறேன் மேம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைகிறீங்க அண்ட் செகண்ட் ஒரு லைன் இருக்குது. இந்த ரெண்டு லைனில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, பேரலாகவே வரையிலையா? ஒரு நிமிஷம் வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிப்போம், இதுக்கு பேரலாக இன்னொரு லைன் வரைஞ்சிப்போம்.
ஸோ செகண்ட் கொலேட்ரலில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு பேஸ் இருக்குது, ஏ பின்னு ஒரு பேஸ் இருக்குது, அதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்கன்னா எஸ் இது பெர்பெண்டிகுலர் ஹைட், ஸோ இது என்னோட ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மேம் லென்த், ஐ மீன் பேஸ் லென்த் இன்டூ பிரெத். பிரெத்ன்றது இங்கே பெர்பெண்டிகுலர் தான் ரெக்டாங்கிளில். இப்போ இது மேலேயே இதே பேஸ்லேயே நான் ஒரு பேரலோகிராம் வரைகிறேன். எப்படி மேம், இதையும் ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏபி இஎஃப், இந்த ரெக்டாங்கிள் நான் ஏபிசிடின்னு சொல்லிட்டேன். ஸோ ரெக்டாங்கிள் ஏபிசிடியோட ஏரியா என்னவா இருக்கும், லென்த் இன்டூ பிரெத் இல்லையா மேம். லென்த்ன்றது ஏபி அண்ட் பிரெத்ன்றது இங்கே ஹைட் வச்சுக்கோ. இங்கே ஆக்சுவலாக சிபி தான், சிபின்னே எடுத்துக்கிறேன், ஏன்னா அதே தான் அந்த பேரலோகிராமுக்கு எனக்கு ஹைட்டாக இருக்கும். ஓகே மேம், அப்போது பேரலோகிராமுக்கு, ஸோ பேரலோகிராம் ஏபி இஎஃப், பேரலோகிராமுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது, பேஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் ஹைட். பேஸ் வந்து ஏபி, பர்பெண்டிகுலர் ஹைட் இங்கேயுமே சிபி தான், இப்போ ரெண்டுமே சேமா. ஸோ இதுதான் கொலேட்ரலாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரிசல்டன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள் ஆஃப் அ குவாடிலேட்ரல் ஆர் கிவன் இன் ரேஷியோ. இதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிளுக்கு சால்வ் பண்ணுமா, ரேஷியோவில் கொடுத்தா எப்படி எழுத போகிறோம் மேம், 2x 4x 5x அண்ட் 7x. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னவா இருக்கும், இதை நீ சொல்லணும். ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நான் ட்ரையாங்கிளுக்கு தான் சொன்னேன், குவாடிலேட்டருக்கு சொல்ல. இது ஒரு குவாடிலேட்ரல். ஸோ மேம் ஒரு குவாடிலேட்ரல் இருக்குது. இது என்ன குவாடிலேட்ரல் கொடுக்கலாம், நான் ரேண்டமாக ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, ரஃபா. இப்போது இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை நான் டயகனலாக கட் பண்ணுறேன்டா. அப்போ என்ன ஆகுது மேம், மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி 180 டிகிரி, இதுக்கு 180 டிகிரி, ரெண்டையும் ஒன்று சேர்த்தா 360யா. ஸோ ஆங்கிள் சம் ஆஃப் குவாடிலேட்ரல் இஸ் 360 டிகிரி. இப்போ அதை தான் இப்போ அங்கே யூஸ் பண்ண போகிறோம், இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. கிளியரா? ஓகே, ஸோ ஆட் பண்ண 4 + 2 6, 6 + 5 11, 11 + 7 is 18. So 18x is equal to 360. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது மேம், 360 டிகிரி டிவைடட் பை 18. 18 2 டைம்ஸ் என்னது 36ஆ, அப்போ 20 டைம்ஸ் உனக்கு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 20 டிகிரி. பட் எங்க ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க, ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணு. 2 × 20 is 40, 4 × 20 is 80, 5 × 20 is 100 and 7 × 20 is 140 degrees. டிகிரி போட மறந்துடாத, ஆங்கிள்னா டிகிரி கண்டிப்பாக போட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு, 360க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 360ன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் மேம், ஒரு குவாடிலேட்ரல் இருக்குன்னா அந்த குவாடிலேட்ரலில் எனக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உனக்கு இதுக்கு ஃபார்முலா கொடுக்க போகிறேன், பட் இதை பார்த்து வச்சுக்கோ மேம். 40 டிகிரி 80 டிகிரி 100 and 140 ஆட் பண்ணால் எனக்கு 360 வரும். 140 180 எஸ் 360 வருது. ஓகே, இப்போ ஃபார்முலாஸ் பார்க்கலாம் பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அங்கே உனக்கு தேவையானது நோட் பண்ணிக்கோ. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸில் ஃபர்ஸ்ட், இஃப் தேர் இஸ் அ பாலிகன் ஆஃப் சைட் n. பாலிகன் எப்போ ஃபார்ம் ஆகும் மேம், n 3 சைட்ஸ் இல்லை 3க்கு மோர் தென் சைட்ஸ் இருந்தால் அது பாலிகன்னு சொல்லுவோம். அப்படின்னா தான் க்ளோஸ்டாக இருக்கும். 2 லைன் வச்சு என்னால் ஒரு க்ளோஸ் பாலிகன் வரைய முடியாது. ஸோ 3 or more than 3 n இருக்க போகுது. சம் ஆஃப் தேர் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எப்பவுமே ஃபார்முலா n - 2 × 180. அது ஏன் n - 2 × 180? இப்போ நம்ம குவாடிலேட்ரல் பார்த்தோமா, குவாடிலேட்ரல் 4 சைடடா, 4 - 2 என்னது 2, 2 × 180 360 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கிடைச்சிச்சா. இந்த மாதிரி நீ எந்த பாலிகனுக்கு வேணால் சொல்லலாம் மேம், பென்டகன் ஹெக்ஸகன் அதெல்லாம் எடுக்கிறேன். ஏஸ் உனக்கு தான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தெரியுமே. ஹெக்ஸகன்னா 6-sided polygon, 6 - 2 × 180 பண்ணா sum of interior angles கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாரு, for all the regular polygons. எதை ரெகுலர் பாலிகன்னு சொல்லுவோம்,
ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா அதை ரெகுலர் பாலிகன்னு சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோ, ஸ்கொயர் ஒரு ரெகுலர் பாலிகன் மேம், ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆனால் ரோம்பஸ் ஒரு ரெகுலர் பாலிகன் கிடையாது. ஏன்? ரோம்பஸ்ல உனக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவல், பட் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா கிடையாது இல்ல. ரோம்பஸ் இஸ் அ டைப் ஆஃப் பேரலோகிராம். பேரலோகிராம்ல எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி ரோம்பஸ்லேயே கிடையாது, சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவல். அதனால் ரோம்பஸ் ஒரு ரோம்பஸ் ஒரு ரெகுலர் பாலிகன் கிடையாது. சரியா? சரி, இப்போ ரெகுலர் பாலிகனுக்கு மட்டும் உனக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு. ஃபார் ஈச் இன்டீரியர் ஆங்கிள், அதாவது இப்போ நான் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரியும் இதோட சம் ஆஃப் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள் 180 இல்லையா? ட்ரையாங்கிள்னாலே 180. இல்லை ஈச் ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னாலே 60 தான் மேம் இருக்கும். இந்த 60 நீ எங்கேருந்து சொன்ன மேம்? 180 டிவைடட் பை என். என்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3. ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாரு. 3 சைடடா, 3 - 2 is 1. 1 into 180 is 180. 180 divided by 3 is 60. அப்படி தான் 60 கிடச்சிது. இது நீ எந்த ரெகுலர் பாலிகனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நெக்ஸ்ட், ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இதே தான் 360 by n. ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒரு பாலிகன் எடுத்தனா அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அது 360 டிகிரி. எனக்கு எத்தனை சைடட் பாலிகனாக இருக்கோ டிவைட் பை n பண்ணால் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஈச் ஆங்கிள் தெரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட், த சம் ஆஃப் ஆல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் பை ப்ரொடியூசிங் தி சைட்ஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் பாலிகன். இது வந்து கான்வெக்ஸ் பாலிகன் மட்டும் தான், கான்கேவ் கிடையாது. நம்ம ஆல்ரெடி கான்வெக்ஸ் பாலிகன் என்னன்னு பார்த்துட்டோம். கான்வெக்ஸ் பாலிகன்னா உனக்கு எல்லா இன்டீரியர் ஆங்கிளும் கண்டிப்பாக லெஸ் தென் 180 தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்க பாலிகனில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் 360 தான் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட், if a polygon has n sides, then the number of diagonals of the polygon is n into n minus 3 by 2. என்னது மேம் இது? இது செக் பண்ணலாமா? n into n minus 3 by 2. ஓகே, நான் ஒரு பென்டகன் வரைகிறேன். ரெகுலர் பென்டகன் கிடையாது, ஸ்டில் அ பென்டகன். ஸோ பென்டகன்னா 5 சைடட். 5 into 5 minus 3 by 2. ஆக்சுவலாக 5 minus 3 2, 5 தான் கிடச்சிருக்கு இல்லையா? இப்போது என்ன கொஷின் சொல்லியிருந்தாங்க? ஸோ if a polygon has n side, then the number of diagonals of that polygon, எத்தனை diagonals வரும் அப்படின்றத பார்த்தனா மேம் இங்கே ஆரம்பிக்கிறேன். 1 2 சாரி 1 2 ரெண்டு டயகனல் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் போகிறேன். 3 4. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் போனால் மேம் இந்த வெர்டெக்ஸ் போவீங்க, ஆனால் இந்த வெர்டெக்ஸ் ஆல்ரெடி இந்த லைன் வரைஞ்சாச்சு, அப்போது 5. அந்த வெர்டெக்ஸ் போனால் அதில் ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போது 5 டயகனல் கிடைக்குதா ஒரு ரெகுலர் பாலிகனில்? என் சைடு ரெகுலர் பாலிகனில் என் வந்து 5 இருக்க போது எனக்கு இங்கே ஆன்சர் 5 கிடச்சிருக்கு. இதே 6 இருக்க போது 6 into 6 minus 3, 6 minus 3 is 3. நீ அப்படியே மல்டிப்ளை பண்ணு. ஸோ 3 3s 9 கிடைக்கும். ஸோ இதை நீ வரைஞ்சி பார்க்காம சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ ஒரு ரெகுலர் பாலிகனில் ஒரு பாலிகனில் தென் த நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஆஃப் த பாலிகன், எத்தனை டயகனல் வரைய முடியும் அந்த பாலிகன்லன்னு கேட்டால் n into n minus 3 by 2. இதுதான் உன்னோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ சம்மில் யூஸ் பண்ணியிருந்தோம். எந்த சம்மில் மேம்? இது குவாடிலேட்டரில் நீங்கள் எனக்கு ஆங்கிள்ஸமே சொல்லியே தரல, இங்கே சொல்லி தந்துட்டு அப்புறம் தான் இந்த சம் வந்துச்சு உனக்கு. இப்போ இது புரியுதா ஏன் 316 எடுத்துருக்கோன்னு? ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம்மில் 180 எடுத்தோம், இங்கே ஏன் 360 எடுத்தோம் மேம்? 180 into 180 2, ஸோ 180 + 180 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ 360. இல்லைனா டேரெக்டாக ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்டேன். என்னது? n minus 2 into 180. 4 சைடு இருக்குது, 4 minus 2 is 2, 2 into 180 is 360. கிளியரா? சரி, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If the given, in the given figure, angle A is 64, angle ABC is 58. இப்போ ஆப்வியஸாக இந்த கம்ப்ளீட் ஆங்கிளை நான் ஃபைண்ட் பண்ணிடலாம்டா. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி 64 58 ஆட் பண்ண மேம். 64 + 58 8 12 12 122. 180லேருந்து 122 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா அதான் ரிமைனிங் ஆன்சர். 180லேருந்து 120 போச்சுன்னா உனக்கு 60, எக்ஸ்ட்ரா 2 போச்சுன்னா 58. அப்போ இதுவும் 58. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? பிஓவும் சிஓவும் இதோட பைசெக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 58ஓட பாதி என்னது? 20. எஸ்,
2 டேபிளில் மேம் 58 டிவைட் பை 2 பைசெக்ட்னா பாதியாக டிவைட் பண்ணும். ஸோ 2 டைம்ஸ் இஸ் 4, 2 டேபிளில் 9 டைம், அப்போ 29 29 இல்லையா? எக்ஸோட வேல்யூ இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஓபிசிக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணு மேம். ஓபிசியில் ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் ஓபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஓசிபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஓ தான் எக்ஸு, ஓபிசி நான் இப்போ தான் ஃபைன் பண்ணேன், ஆங்கிள் பைசெக்டர்னால 90 டிகிரி மேக் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 29 டிகிரி மேக் பண்ணியிருக்கோம். 58லேருந்து பாதி 29, இங்கேயும் 29 டிகிரி. மேம் இது 180க்கு ஈக்குவல்னா இது ஆட் பண்ண போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 58 டிகிரி. அதுதான் இப்போ ஃபைன் பண்ணேன் 122 டிகிரி. அந்த ப்ராசஸே தான் இங்கேயும் பண்ணுறோம். இங்கே சப்ராக்ஷன் பண்ணி இதை ஐடென்டிஃபை பண்ண, ரிமைனிங் இருக்கிறத எக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கிளியரா? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்டா ஃபஸ்ட்டு ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு, அதுக்கப்புறம் பைசெக்டர்னால இதை பிரிச்சுட்டு பியும் சியும் ஹாஃபாக டிவைட் ஆகுது, அதுக்கப்புறம் ஓபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு பண்ணியிருக்கேன். புரியுதா? ஓகே, இது ஒரு ஈஸியான சம். ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஃபஸ்ட்டு சர்க்கிள்னா என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட் நான் பின் பண்ணிட்டேன், ஒரு கல்லை ஒரு த்ரெட்டில் கட்டி அப்படியே சுற்றுறேன். என்னாகும்? ஒரு ட்ரேஸ் பண்ணுமா? அந்த ட்ரேஸை தான் நம்ம சர்க்கிள்னு சொல்கிறோம். A circle is a path traced by moving a point so that the distance from the fixed point is always constant. இதுதான் உனக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இங்கேருந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதை தான் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நம்ம சென்டர்னு சொல்கிறோம், அண்ட் இந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸை நம்ம ரேடியஸ்னு சொல்கிறோம். அதுதான் உன்னோட நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். சென்டர்னா என்ன, ரேடியஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போது நமக்கு இந்த சர்க்கிள் கிடைச்சதா? இந்த சர்க்கிளோட அந்த பவுண்ட்ரி இருக்குல்ல, அதை சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேயா? யூஸ்வலாக இப்போது ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ எடுத்தோன்னா பெரிமீட்டர்னு சொல்லுவோம்ல பவுண்ட்ரியை, அதுமாதிரி சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதோ 2 பாயிண்ட் நீ எடுத்துக்கோ, அதை ஜாயின் பண்ணால் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது இல்லை. இங்கே பாரு மேம், இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் டின்னு ஒரு பாயிண்ட், ஈன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தேன், அது ஜாயின் பண்ணால் வருது இல்லை ஒரு லைன், அது பேர் கார்ட். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸில் எனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வர லைன் பேர் கார்ட். அண்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கார்டு எதுனா சென்டரில் பாஸ் ஆகி போகுது இல்லை, அதுதான் சர்க்கிளில் லார்ஜஸ்ட் கார்ட். அதுக்கு ஸ்பெஷல் நேம் நம்ம வச்சுருக்கோம் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர்ன்றது ஒன்றும் கிடையாது, ரேடியஸ் இருக்குல்ல, ரேடியஸை 2 டைம் எடுத்தால் டயாமீட்டர். மேம் இது ரேடியஸ், அதே இந்த சைடும் எடுத்தோன்னா அது ஃபுல்லாக டயாமீட்டர். ஸோ நமக்கு இப்போ என்னெல்லாம் தெரியும்? சென்டர், ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ், கார்ட், டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் சர்க்கிளை 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்குமாண்டா. இங்கே பாரு, ஸோ கார்ட்னா என்னென்னு பார்த்தோம், டயாமீட்டர்னா என்னென்னு பார்த்தோம். இந்த டயாமீட்டர் வந்து சர்க்கிளை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கும், அண்ட் டயாமீட்டர் தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் கார்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக சர்க்கிள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பார்ட்ஸ். இது இல்லாமல் இன்னும் 2 டாபிக் இருக்குது. ஸோ என்னென்னா செக்டார் ஒன்று, செக்மெண்ட் ஒன்று. சர்க்குலார் ஆர்க்குன்னு எதை சொல்லுவோன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு குட்டி பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன், இப்படி கட் பண்ணுறோம்ல, இதுதான் ஆர்க். சரியா? இந்த ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் சென்டர் கூட கனெக்ட் பண்ணால் அந்த ஆர்க்கும் இந்த ரேடியஸ் இது சேர்ந்து இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே? தென் மேம் ஆர்க் இருக்கு, நான் ஆர்க்கு நீங்கள் ஏன் சென்டர் வரைக்கும் கொண்டு வந்தீங்க, நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்தால் அது ஒரு கார்டு தானே. கார்டும் அந்த ஆர்க்கும் சேர்ந்தா அது பேர் செக்மெண்ட். ஓகே? ஸோ செக்டார்னா என்னன்னா ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் along with the radius, அந்த ஸ்பேஸை செக்டார்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் கார்ட், அந்த ஸ்பேஸை செக்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இது ரொம்ப குட்டியாக இருக்கா மேம், மேலேயும் ஆர்க்கு இருக்கு, கார்டு, அப்போது இது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர். அங்கே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு மேம், சின்னதாக இருக்கிறது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர். இதே செக்டாரில் சொல்லுவோம், சின்னதாக இருக்காது பீஸா ஸ்லைஸில் நீ ஒரு ஸ்லைஸ் எடுக்கிறல்ல, அது வந்து மைனர் செக்டார். ரிமைனிங் இருக்கிறதும் உனக்கு செக்டார் தான், ஏன்னா மேம் ஆர்க் இருக்குது, 2 ரேடியஸ் இருக்குது, அப்போ அதுவும் செக்டார் தான், ஆனால் அது மேஜர் செக்டார். பெருசாக இருந்தால் மேஜர், சின்னதாக இருந்தால் மைனர். சரியா? இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் நம்ம படிக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான திங்ஸ். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னன்னா, ஒரு சர்க்கிள்குள்ளேயே இன்னொரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள். இங்கே பாரு வாட்டர் ட்ராப்லெட் பார்த்தா உனக்கு தெரியும், கேரம் போர்ட் காயின். மேம் இது எல்லா சர்க்கிள்க்கும் சென்டர் சேம், பட் ரேடியஸ் மட்டும் வேறு. இதை தான் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். கான்கிரண்ட் சர்க்கிள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வேறு, கான்கிரண்ட் சர்க்கிள் வேறு. மேம் ஒரு சர்க்கிள், சாரி நான் 2 சர்க்கிள் எடுக்கிறேன், 2 சர்க்கிளுமே சைஸ்லேயும் சரி
ஷேப் ஆல்ரெடி சர்க்கிள்னு சொல்லிட்டேன் இல்லையா? சேமாக இருந்துச்சுன்னா அது கான்கிரண்ட். எதெல்லாம் கான்கிரண்ட்னு சொல்லுவோம் நம்ம? மேம் வீட்டில் எனக்கு வந்து ஒரு பைசைக்கிள் இருக்குது, ஓகே? அந்த பைசைக்கிளில் 2 டயரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கான்கிரண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டயரை பார்த்தா பேக் டயர் பார்க்குற மாதிரி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கான்கிரண்ட். இந்த மாதிரி நீ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஓகே? இவன் ஒன்று அவட ஐஸில் இந்த ஐ பால் இருக்குல்ல, அது கான்கிரண்ட். இதுவும் இதில் இருக்க மாதிரி தான் இங்கே அப்படியே இருக்கும், ஓகே? நெக்ஸ்ட் ஐ கலர் சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா, அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ், அதை எடுக்கக்கூடாது. ஸோ சேம் சைஸ் அண்ட் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதை தான் கான்கிரண்ட் சர்க்கிள்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அ சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சிங்கிள் பாயிண்ட் எடுக்கிறேன்ப்பா. இந்த சிங்கிள் பாயிண்டில் எத்தனை சர்க்கிள் வரைய முடியும் மேம்? இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இதை விட பெருசாக ஒன்று வரைவேன், இதை விட பெருசாக ஒன்று வரையலாம். ஸோ எத்தனை சர்க்கிள் வேணால் அந்த பாயிண்டில் நான் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிங்கிள் பாயிண்டில் உனக்கு எத்தனை சர்க்கிள் வேணால் வரைய முடியும். அதுவே வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கிள். ஸோ பொசிஷன் இது இது கட். பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம்டா. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இது பாயிண்ட் எங்கே இருக்குது மேம்? சர்க்கிள் உள்ளே இருக்குது. ஸோ இன்சைட் தி சர்க்கிள். ஸோ இதுதான் சென்டர்டா. சென்டர்லேருந்து ரேடியஸ் வரைஞ்சிக்கிறேன். ரேடியஸை விட கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கா மேம்? ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அதோட கம்மியாக இருக்குது, அப்போது அது இன்சைட் தி சர்க்கிள். வெளியே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ ஏன்ற பாயிண்ட் உள்ளே இருக்குது, பீன்ற பாயிண்ட் வெளியே இருக்குது. இது ரேடியஸை விட பெருசாக இருக்குது மேம். ரேடியஸை விட பெருசாக இருந்தால் அவுட் சைட் தி சர்க்கிள். மேம் எக்ஸாக்டாக சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே இருக்குது சீன்ற பாயிண்ட், அதுதான்டா ரேடியஸே. மேம் இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ ரேடியஸும் நீ பாயிண்ட் வச்சுருக்கிறது ஈக்குவலாக இருந்தால் the point is on the circle, okay? So inside the circle, outside the circle and on the circle. இதுதான் position of a point with respect to circle, okay? Next, circle through 3 points. So நமக்கு தெரியும் ஒரு 2 லைன் கொடுத்திருந்தா அந்த 2 லைன்ல ஒரே ஒரு லைன் தான் பாஸ் பண்ணி, ஐ மீன் 2 பாயிண்ட் கொடுத்திருந்தா அந்த 2 பாயிண்ட்ல ஒரு லைன் தான் பாஸ் பண்ணி போக முடியும். இது நமக்கு தெரியும். இப்போ சர்க்கிள்ல மேம் ஒரு பாயிண்ட்ல எத்தனை சர்க்கிள் இருக்க முடியும்? உன்னால இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரைய முடியும். 2 பாயிண்ட் கொடுத்தா அப்பவும் பாரு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரைய முடியும். இங்கே பாரு மேம் 1 2 3 4 நிறைய சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்காங்க. பட் 3 பாயிண்ட் இப்படி கொடுத்துருந்தா மேம் எனக்கு கொலீனியராக 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட் கொலீனியராக கொடுக்க போது என்னால் 2 பாயிண்ட் டச் பண்ணி தான் சர்க்கிள் வரைய முடியும், இன்னொரு பாயிண்ட்டை டச் பண்ண முடியாது. ஓகே ஓகே, நான் கொலீனியராக 3 பாயிண்ட் கொடுத்துருந்தா யூனிக்காக ஒரே ஒரு சர்க்கிள் தான் உன்னால் வரைய முடியும். இங்கே பாரு. ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் and only circle passing through 3 non-collinear points. Non-collinear pointனா மேம் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது கொலீனியராக இருந்தாலும் இது மூணாவது நான் இங்கே வைக்கிறதுனால நான் கொலீனியர் ஆயிடுச்சு. ஸோ இது மூணுமே பாஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். அதில் அந்த 3 நான் கொலீனியர் பாயிண்ட் எதோ சொல்கிறேன் மேம். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது கொலீனியராக இருந்தாலும் மூணாவது பாயிண்ட் வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ நான் கொலீனியர் பாயிண்ட்டா ஏபிசின்னு. ஸோ there is only one and only circle that can pass through 3 non-collinear points. இதுதான் உன்னோட தியரம் நம்பர் 6. ஆல்ரெடி 5 தியரம் நம்ம குவாடிலேட்ரல்ஸில் பார்த்துருந்தோம். தியரம் நம்பர் 6 நான்-கொலீனியர் பாயிண்டில் ஒரே ஒரு சர்க்கிள் தான் உன்னால் வரைய முடியும், 3 பாயிண்ட்லேயும் பாஸ் ஆகி போகிற மாதிரி. கொலீனியராக இருந்தால் 3லேயும் பாஸ் ஆகி போகிற மாதிரி உன்னால் வரையவே முடியாது. இங்கே பாரு கொலீனியராக கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் 3 பாயிண்ட் இருந்தால் அது கொலீனியர். உன்னால் ஒரு சர்க்கிள் 3த்துலேயுமே பாஸ் ஆகி போகிற மாதிரி வரைய முடியல. நான் கொலீனியரில் ஒன்று வரைய முடியும். ஸோ இது தியரம் நம்பர் 6. தியரம் நம்பர் 7 பாரு. The perpendicular from the center of the circle to the chord bisects the chord. ஓகே, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இங்கே இருக்கா, இதுலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிற அது கார்டை பைசெக்ட் பண்ணும். அப்படின்னா என்னது? ஈக்குவலாக டிவைட் பண்ணும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அதை கன்வர்ஸாகவும் சொல்லலாம். கன்வர்ஸ்னால் என்னென்னா, சப்போஸ் ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டோட மிட் பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் ஜாயின் பண்ணனா என்னாகும்? இது கண்டிப்பாக சென்டரில் பாஸ் ஆகும். இங்கே பாரு, the line joining the center of the circle
and the midpoint. So midpointன்றது இங்க இருக்கு, சென்டர்ன்றது இங்க இருக்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்றது கண்டிப்பா பர்பெண்டிகுலரா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா மேம் சர்க்கிளோட சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலர் வரைஞ்சா இதை பைசெக்ட் பண்ணும். சப்போஸ் இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து சென்டரை கனெக்ட் பண்ற லைன் இருந்தா அது பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இப்படி ஒரு டீம் சொல்றது அப்படி ஒரு டீம் சொல்றது அதுதான் கன்வர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றது கன்வர்ஸ். ஓகேயா? ஸோ இது உனக்கு தியரம் நம்பர் 7. தியரம் நம்பர் 8 பாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்கா, இதை பேஸ் பண்ண சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ கார்ட் which is at a distance of 2 root 11 centimeter from the center of the circle. ஓகே, இதை பாரு பிக்சரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்கு. ஓகே, the length of the card which is at the distance of 2 root 11 from the center. ஸோ ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டு வந்து சென்டர்லேருந்து 2 root 11 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது சென்டர், ஏபின்றது கார்ட். ஓகேவா? 2 root 11 சென்டிமீட்டர், யூனிட்ஸை மறந்துடாது. ஓகே, அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் 12. அப்போ இது கொடுத்துட்டாங்க, ஓஏ வந்து 12. இது என்னம்மா பர்பெண்டிகுலர்னு இப்போ தானே படித்தோம். ஃப்ரம் தி தியரம் ஐ நோ தட் சென்டர்லேருந்து கார்டோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு ஆங்கிள், சாரி ட்ரையாங்கிள் ஏஓசி, இது பித்தாகரஸ் தியரம், ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஏஓ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி த ஸ்கொயர் பிளஸ் சிஓ ஸ்கொயர். இங்கே எனக்கு என்னென்ன தெரியும், ஏஓ ஸ்கொயர் 12 தெரியும். ஸோ 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் தான் தெரியாது, அதை நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். சிஓ ஸ்கொயர்ன்றது 2 root 11 த ஹோல் ஸ்கொயர். 2 root 11 the whole square, 2 square is 4, root 11 is, the whole square is 11. So 4 into 11, 12 square is 144 is equal to AC square. Okay ma'am, 4 into 11 is 44, in the side on the minus 44. அப்போ AC ஓட value root of, sorry, AC ஓட value 100. AC square ஓட value 100, AC ஓட value 10 centimeters. எப்படி ma'am? ஸ்கொயர் ரூட்ரா, ஏசி ஸ்கொயர் 100னா ஏசியோட வேல்யூ 10 ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம் மேம். ஏசி ஸ்கொயர் 100, அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் எழுதலாமா? இந்த சைட் ஸ்கொயர் ரூட் கொண்டு வந்தால் 10 தான் கிடைக்கும். அப்போ ஏசியோட வேல்யூ 10. எனக்கு இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டா. ஏசி 10னா சிபியும் 10னா, ஏன்னா இது பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு ஏபி, அதாவது லென்த் ஆஃப் த கார்டு வந்து 20 சென்டிமீட்டர். இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேம். ப்ராப்பர்ட்டி நீங்கள் தியரமில் யூஸ் சொல்லி தந்தீங்க, அந்த தியரம் அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். கிவனில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட், ஆங்கிள் பை சஸ்பெண்டட் பை தி கார்ட் அட் தி சென்டர். நெக்ஸ்ட் தியரம்டா. ஸோ ரெண்டு கார்டு இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல். இங்கே டிசின்னு ஒரு கார்டு, ஏபின்ற ஒரு கார்டு, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த கார்டு சென்டரில் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும்ல, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஒயிட் கலரில் எப்படா தெரியும், இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாம். ஈக்குவல் கார்ட்ஸாக இருந்தால் சென்டரில் சர்க்கிளோட சென்டரில் சப்டெண்ட் ஆயிருக்க angle subtended by the chord at the center are equal. இது கன்வர்ஸாக எப்படி சொல்லலாம்? சப்போஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கார்டு ஈக்குவலாக தான் இருக்கும். கிளியரா? இதை நம்ம ஆர்க்லேயும் சொல்லுவோம், செக்மெண்ட்லேயும் சொல்லுவோம். ஒன் பை ஒன்னாக பாரு. இதே தியரம் உனக்கு இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் வரும் பாரு. ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். என்ன சொல்கிறாங்க மேம்? ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளில் ரெண்டு ஈக்குவல் கார்ட்ஸ் இருக்குது. இதுவும் இதுவும் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏபியும் எக்ஸ்ஒய்யும் சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குன்றாங்க கண்டிப்பாக. இது ஓவாக இருந்தால் இதுவும் இதுவும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அதுதான் தியரம். மேம் அதோட கன்வர்ஸ் எப்படி சொல்கிறது? சப்போஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ரெண்டு கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே பாரு, the cards of the circle which are equal distance from the center are equal. சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் கார்ட்ஸ் ஈக்குவல், கார்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக சென்டருக்கு அதோட டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். கிளியரா? Theorem 10, the angle subtended by the arc of the circle, okay, at the center is double the angle subtended by it at any other point.
வேறு பாயிண்ட் எங்கே எடுத்தாலும் ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் இதுதான் ஆர்க்குன்னு வச்சுக்கோ, இதுலேருந்து இது வரைக்கும் ஆர்க். ஓகே, ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ சென்டரில் ஓகே இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இஸ் டபுள் the angle subtended by it. So இதே arc at any point on the remaining part. remaining part na இது remaining part, அதுதான் arc. அப்ப நான் remaining part இங்க எடுக்கிறேன் வச்சுக்கோ, இது 2x னா இது x, அதாவது இங்க என்ன இருக்கோ அதோட டபுள் தான் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே மேம், இது சூப்பர். சப்போஸ் ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்ல நான் சென்டரிங் எடுத்துட்டேன், இதுதான் என்னோட ஆர்க். அப்போ இங்க ஆங்கிள் சப்டெண்டா இருக்கிறது 180 டிகிரி தானே. ரிமைனிங் பார்ட்ல இதே ஆர்க்ல எடுத்தா அப்போ என்ன 90 டிகிரி வருமானு கேட்டா, எஸ் யூ ஆர் ரைட். ஸோ ரிமைனிங் பார்ட்ல எடுக்க போது உனக்கு இங்க 90 டிகிரி வரும். ஸோ இங்க என்ன இருக்கோ அதோட ஹாஃப் தான் மேலே இருக்கும், மேலே என்ன இருக்கோ அதோட டபுள் தான் கீழே இருக்கும் சென்டர்ல. கிளியரா? இதோட கன்வர்ஸ் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். இப்போ தான் அதை பார்த்தோம். ஸோ செமி சர்க்கிளில் உனக்கு இன்ஸ்கிரைப் ஆயிருக்க ஆங்கிள் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட், ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள் அட் தி சென்டர். ஸோ இப்போ நீ என்ன பார்த்த மேம்? ஈக்குவல் ஆர்க்ஸா? இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, அதோட ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் மேம்? ஈக்குவல் கார்ட்ஸ். இது ஈக்குவல் கார்ட்ஸா? ஈக்குவல் கார்ட்ஸா இருந்தால் ஈக்குவல் ஆர்க்காவும் இருக்கும்ல, அப்போ சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிள் சேமாக இருக்கும். ஈக்குவல் கார்ட்ஸ் மேக் பண்ணுற ஆங்கிள் சேமாக இருக்கும்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. அப்போது ஈக்குவல் ஆர்க் மேக் பண்ணுறது சேமாக இருக்கும், ஈக்குவல் செக்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறதும் சேமாக இருக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்த தியரமாக வரும். நீ இதை அப்படியே நோட்டில் 1 2 3 4ன்னு தியரம் போட்டு எழுதுறா, ஈஸியாக இருக்கும், எதுவுமே மறக்காது. சி, இந்த இப்போ நம்ம படித்த இந்த தியரம்ஸை யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸோட பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸில் தியரம்ஸ்லாம் படித்தோம்ல, அதை யூஸ் பண்ணி இந்த 3 சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். உன்னோட புக் பேக் எக்ஸசைஸ் கொஷின் தான் பாரு. Find the value of x for the following. Okay, ma'am, இது ஆர்க், இதில் ஒரு ஆங்கிள் சென்டரில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா, ரிமைனிங் பார்ட்டில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதோட டபுளாக இருக்கும். அப்போ இங்கே 50னா இது 100. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் மேம், அதே தான், இதுதான் என்னோட ஆர்க். கலர் மாற்றிக்கலாம். இதுதான் என்னோட ஆர்க் ML. ஸோ சென்டரில் இந்த ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ரிமைனிங் பார்ட்டில் அதோட ஹாஃபாக இருக்கும் இல்லையா? 260யோட ஹாஃப் 130 டிகிரி. ஸோ இந்த எக்ஸோட ஆங்கிள் 130 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன்ல ஸ்ட்ரெயிட் லைன் மேம், எக்ஸ் ஒய் அப்படின்றது சென்டரில் பாஸ் ஆகி போகிற ஒரு டயாமீட்டர் கார்ட். ஸோ இது எனக்கு 180னா இதுதான் என்னோட ஆர்க். இது 180னா இது 90. ஓகே, இது 90, இது 60னா ரிமைனிங் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ மேம்? 60 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி, இது 180. ஏன்னா அது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 60 ப்ளஸ் 90 இஸ் 153 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ 150னா 30 இருந்திருக்கும், இன்னும் 3 இருக்குனால 27. ஸோ எக்ஸோட வேல்யூ 27 டிகிரி. கிளியரா? ஸோ மூணுத்துக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு ஆர்க்கு சென்டரில் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அந்த ஆங்கிளோட ஹாஃப் தான் மற்ற ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஆர்க்கில் அது எங்கே கொண்டு போனாலும் மேக் பண்ணும். இல்லை கன்வர்ஸாக எப்படி சொல்லலாம்னா, இங்கே இருக்க டபுள் தான் அங்கே பாதியாக இருக்குது, அங்கே இருக்க வேல்யூ இங்கே டபுளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட், இதை நான் சொன்னேன்ல சேம் செக்மெண்ட்டில் இருக்குது மேம். இப்போது ஏபி இது ஒரு செக்மெண்ட், இதுலேருந்து எந்த ஆங்கிள் வரைஞ்சாலும் மேம் இந்த ஆங்கிள் ஈக்குவல் மேம், இன்னொரு ஆங்கிள் வரைகிறேன் அதுவும் ஈக்குவல் மேம், இங்கே பக்கத்துலேயே வரைஞ்சி முடிக்கிறேன் அதுவும் ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஆஃப் தி சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். கிளியரா? சேம் செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல். The arc of a bridge has dimension as shown here. Okay? ஸோ ஆர்க் அங்கே ஏசிபின்றது ஆர்க்கு, அது அப்போ கார்டு தான் அங்கே இருக்குது. ஏபின்றது ஏடிபின்றது கார்டு வந்து 6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க.
arc which measures 2 meters as its highest point and width is 6 meter. What is the radius? அப்போ இது ஒரு சர்க்கிளா இருந்தா ரேடியஸ் எங்கேயோ இங்க இருக்கும்டா இல்லையா? ரேடியஸ்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை கனெக்ட் பண்ணா இது ஃபுல்லா எனக்கு எக்ஸா இருக்கும். அப்போ இது எக்ஸ் மைனஸ் 2வா? மேம் இதுவும் எனக்கு ஆர்க்கு தான், ரேடியஸ் தான், இதுவும் எனக்கு ரேடியஸ் தான். இப்போ இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மேம் கார்டு இருக்கு, கார்ட்லேருந்து சென்டர் ஒரு லைன் வரைகிறேன், அது கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். அப்போ இங்கே பர்பெண்டிகுலர் அண்ட் பைசெக்ஸ். இப்போ நான் இதை நேம் பண்ணிக்கிறேன் பாரு, இது ஓ, இது டின்னு ஆல்ரெடி இருக்கா? எந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன்னு பாரு மேம், ஏடிஓ. ஓகே, ஏடிஓ. இதில் இது எக்ஸு, இந்த வேல்யூ 6 ஈக்குவலாக டிவைட் பண்ணு. 6 ஈக்குவலாக டிவைட் பண்ணால் 3 அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்குது எக்ஸ் மைனஸ் 2. இது ரைட் ஆங்கிள். சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும்ல மேம். ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, 9 ப்ளஸ் 4 மேம், 9 ப்ளஸ் 4 வந்து எனக்கு 13. 13 minus 2x is equal to 0. Minus 13 is equal to minus 2x. அப்போ value of x என்னது? 13 by 2. 13 by 2ன்றது உனக்கு 6.5 வரும். ஸோ 6.5 இங்கே மீட்டர்ஸா? ஸோ 6.5 மீட்டர்ஸ் தான் உன்னோட ஆன்சர் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸ்ன்றது தானே ரேடியஸ். ஸோ நீ யாருன்னு எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் தான். ஸோ இங்கே ரேடியஸோட வேல்யூ 6.5 மீட்டர்ஸ். கிளியரா? Okay, so next sum. So in the given figure, AB and CD are parallel chords. Okay, இது ரெண்டும் parallel னு கொடுத்திருக்காங்க. And இது வந்து equal chords னு கொடுக்கல, parallel னா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது 8 cm, இது 6 cm. இப்போ obviously இது ரெண்டு equal-ஆ divide பண்ணா, மேம் எனக்கு இது 4 cm and 4 cm இருக்கும். இங்க 3 cm, 3 cm னு பிரிஞ்சிருக்கும். இது எதுக்கு பண்றேன்னா, சென்டர்ல கனெக்ட் பண்ணா எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும் பார். கிடைச்சதா? ஓகே மேம், இந்த 7ல இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இது 7 மைனஸ் எக்ஸா? கரெக்டா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் இன்சைட் வர மேம், ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதில் ஏ எம் ஓ இருக்கு. ஸோ இது எனக்கு ரைட் ஆங்கிள்னு தெரியும், ஏன்னா இது கார்டு சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுற லைன் பர்பெண்டிகுலர் பைசெக்டராக தான் இருக்கும். ஸோ இது 4, இது வேல்யூ எனக்கு தெரியாது, ஆனால் இது ரேடியஸ். அண்ட் இந்த வேல்யூ 7 மைனஸ் எக்ஸ்னு எடுக்கிறேன், ஏன்னா கீழே இருக்கிறது தான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேனே. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேம் இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இது 3, இங்கே எக்ஸ் அண்ட் ரிமைனிங் இருக்குது ஆர். ரெண்டு ட்ரையாங்கிளும் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நேம் பண்ணிக்கோ, CLO. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 7 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். So 4 square 16 plus 7 square is 49 minus 7x. So 7 2s are 14. 14x minus into minus plus x square. So இது r square ஓட value. Similarly in the triangle r square is equal to x square plus 3 square. இதோட first equation ஆவும் இது second equation ஆவும் எடுத்து சால்வ் பண்ணனா மேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எதுக்கு தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? 16 ப்ளஸ் 19 என்னது மேம்? 16 ப்ளஸ் 49 என்னது? 50, 60, 65 இல்லையா? 9, 10 ப்ளஸ் 65 மைனஸ் 14x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுற. 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 9 மைனஸ் 65 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14x. சப்ராக்ட் பண்ணுங்க பார்ப்போம் மேம். 65 மைனஸ் 9 வந்து 15, 5. இங்கே எனக்கு என்ன வரும்? 9 மேம் 6, 56. அப்போது மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14x. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேயா? ஸோ 14 டேபிளில் 56 வருமானு செக் பண்ணு மேம். 4 டைம்ஸ் செக் பண்ணாலே வந்துருமே. 14 டேபிளில் 4 டைம்ஸ் 4 4s are 16. 4 1 is 4, 5, 56. ஓகே, 14 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 4 times 4. வேல்யூ ஆஃப் எக்ஸ் 4 கிடச்சிச்சா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேடியஸ்.
இது எனக்கு கிடைச்சிருச்சு 4. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க மேம். வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 4. அப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் r square is equal to 4 square xோட வேல்யூ plus 3 square. 4 square வந்து எனக்கு 16 plus 3 square 9. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25. அப்போ ஆரோட வேல்யூ √25, that is 5 centimeter. ரொம்ப ஈஸியான சம்மா. நீங்கள் லாஸ்ட்டில் ஆர் ஃபைன் பண்ணலடா, எக்ஸ் தான் ஃபைன் பண்ணியிருக்கா, அதோட சம்ம முடிச்சிடாத. அதுக்கப்புறம் எக்ஸில் இருந்து ஆர் ஃபைன் பண்ணணும். ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைக்ளிக் குவாடிலேட்டர்டா. ஸோ சைக்ளிக் குவாடிலேட்டர்லாம் என்னென்னா, ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு குவாடிலேட்டர் இருக்குது. உள்ளே இருக்குன்னா என்னது, அந்த குவாடிலேட்டரில் 4 வேர்டெக்ஸ் இருக்குமா, 4 வேர்டெக்ஸும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே தான் இருக்கணும். அப்போனா தான் அதை சைக்ளிக் குவாடிலேட்டர்னு சொல்லுவோம். ஓகேயா? அண்ட் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் குவாடிலேட்டர் இஸ் சப்ளிமெண்ட்ரி. அப்படின்னா மேம் இதுவும் ஆப்போசிட் ஆங்கிளா, அது ரெண்டும் ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். இதனால தான் சப்ளிமெண்ட்ரின்ற வேர்டில் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏவிசி ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் சைக்ளிக் குவாடிலேட்டர் இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாரு மேம். ஓகே, இது ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லா ஆங்கிள்ஸும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம் மேம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆங்கிள் டி ஆட் பண்ணவா. 6x minus 4 degree plus 7x plus 2 degree is equal to 180. ஏன்னா கொடுத்துருக்காங்க சைக்ளிக் குவாடிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ நான் 6x minus 4 plus 7x plus 2 எடுத்தால் 180க்கு ஈக்குவலாக இருக்கணும். 6 plus 7 is 13x. So 13x minus 4 plus 2 is minus 2 is equal to 180. அப்போ 13x ஓட வேல்யூ 180 minus plus plus is equal to 180 to 13x. So value of x find பண்ணலாமா? 13 டேபிள டிவைட் பண்ணி பாருங்க மேம். 13 182 13 1 times is 13 remainder 5. 3 டேபிள்ல 13 டேபிள்ல 4 times ட்ரை பண்ணி பாரு மேம். 13 into 4 3 4s are 12 4 1 is 4 5. அப்போ 4 times 14 times வருது மேம். இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னது 14. வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் y எப்படி ஃபைன் பண்ணுவேன், எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்டா, அதையும் பண்ணிடலாம். ஸோ மேம் ஒரு ஆங்கிள் 6 into 14 minus 4, இன்னொரு ஆங்கிள் வந்து இது வந்து ஆங்கிள் பி ஃபைன் பண்ணிக்கோ. அண்ட் ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் டி வந்து 7 into 14 plus 2. ஸோ நீ என்ன பண்ணுறனா, இது ரெண்டு ஆங்கிள் பியும் டியும் ஃபைன் பண்ணி இப்போ கமெண்ட்டில் நீ ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சிமிலர்லி நான் இதையும் ஃபைன் பண்ணலாம்ல மேம். நீங்கள் ஒரு ஆப்போசிட் தான் ஆட் பண்ணி சப்ளிமெண்ட்ரி எடுத்தீங்க, அதே மாதிரி இதையும் எடுக்கலாம். 2y plus 4 4y minus 4. ஸோ அதுதான் இன்னொரு பார்ட். ஸோ 2y plus 4 plus 4y minus 4, அதுவும் சப்ளிமெண்ட்ரி தான் 180 டிகிரி. ஸோ என்ன கிடைக்கும், 6y minus 4 போயிடும் 0 is equal to 180. ஸோ வேல்யூ ஆஃப் y is equal to 30 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் 2y plus 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 times of angle A is equal to 2 times of 30 plus 4. And angle C என்னது, angle C வந்து 4 times of 30 plus or minus அங்கே minus 4. ஸோ உனக்கு 4 ஒர்க் இப்போ கொடுத்துருக்கேன், அதான் 4 ஆங்கிள் ஃபைன் பண்ணணும். அதுதான் உன்னோட ஆன்சர்ஸ். என்ன சைக்ளிக் குவாடிலேட்டரில் அந்த ஆங்கிள்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. குவாடிலேட்டரோட ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குண்டா. சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் குவாடிலேட்டர் இஸ் ஈக்குவல் டு 360. ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாமே ஃபைன் பண்ணு, ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 360க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நீ ஃபைன் பண்ண ஆன்சர் ரைட். ஓகேவா? சரி, இதோட சைக்ளிக் குவாடிலேட்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சைக்ளிக் குவாடிலேட்டரில் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐயோ அது மிஸ் பண்ணிட்டேன் பாரு. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ சைக்ளிக் குவாடிலேட்டர். ஸோ இதான் லாஸ்ட் தியரம் நம்பர் 13. ஸோ இது சைக்ளிக் குவாடிலேட்டர்னு தெரியும். ஏதோ ஒரு சைடு ஆஃப் தி குவாடிலேட்டரில் எக்ஸ்டெண்ட் பண்ணு, அந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா உள்ள இன்டீரியரில்
ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். See, if one side of the cyclic quadrilateral is produce exterior angle is equal to interior opposite angle. உள்ள வந்தா இன்டீரியர்ல இது ரெண்டும் அட்ஜஸ்டன்ட் ஆயிரும். இது மட்டும் தான் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் உன்னோட 13th தியரம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா இதுலேருந்து நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஜாமெட்ரி பாக்ஸ் கையில் எடுத்துக்கோ. நான் சொல்ல நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். எப்படி பண்ணணும், இந்த ஆங்கிள் பைசெக்டர் எனக்கு பண்ண தெரில, எல்லாமே நான் சொல்கிறேன். நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். 4 கன்ஸ்ட்ரக்ஷன் டக்குன்னு முடிக்க போகிறோம். முடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ராய்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்த்தோசென்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்க்கம்சென்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்சென்டர். இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு என்னன்னு படிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ராய்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். சென்ட்ராய்ட்னா என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கா, 3 சைடுக்கும் மிட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மிட் பாயிண்ட்டை ஆப்போசிட் வெர்டெக்ஸ், மேம் இந்த சைடுக்கு இது வெர்டெக்ஸ், அது கூட கனெக்ட் பண்ண போது 3 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுமா, அதை தான் சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து சென்டர் ஆஃப் தி உனக்கு ஈவென்ச்சுவலாக கிராவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுற அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இதை ஜீனை டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். எல்லாருமே கையில் ஸ்கேல், பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், பேப்பர் எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் சொல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் நீ பண்ண வேண்டியது ரஃப் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம் போட்டுக்கோ. என்ன கொடுத்துருக்காங்க மேம், PQRன்றது ஒரு ட்ரையாங்கிள்னு சொன்னாங்க. அதில் PQ வந்து 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, QR வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, அண்ட் RP வந்து 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ரஃப் டயக்ராம்னு போட்டுக்கோ. டன்னா ரஃப் டயக்ராம்? சரி, இப்போ ஃபேர் டயக்ராம் நம்ம வரைய போகிறோம். ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு சொல்கிறேன் பாரு. மேம் ஃபர்ஸ்ட் ஸ்கேல், பென்சில் எடுத்து ஒரு லைன் நீ வரைய போகிற. PQ மேம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது மேலே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சேன். அது 8 சென்டிமீட்டருக்கு கொடுத்துச்சு. PQ 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே காம்பஸில் பண்ணிக்கோ. ஸ்கேலில் பண்ணுறதோட காம்பஸில் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். காம்பஸ் எடுத்து ஸ்கேலில் 7 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோ. மெஷர் பண்ணி Pன்ற பாயிண்டில் வச்சு ஜஸ்ட் ஆர்க் கட் பண்ணு. ஓகே, இது 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து 6 சென்டிமீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணி அகெயின் ஒரு ஆர்க்கு Qலேருந்து கட் பண்ணு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணனா ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருக்குமா? ட்ரையாங்கிள் கிடச்சிதா? ஃபஸ்ட்டு 3 சைடு வச்சு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் நீ சென்ட்ராய்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற. சென்ட்ராய்ட்னா 3 மீடியன்ஸ் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான் சென்ட்ராய்ட். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு பாரு. ஒரு சைடு நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீ மற்ற சைடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு சாலிட் ட்ரையாங்கிளாக எடுக்கிறேன். ஸோ உனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சர்க்கிள் இது. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நான் சொல்கிறேன் மேம், இது PQR, இது 8 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். இப்போது இதுக்கு நான் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும்டா. எப்படி மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறது மேம்? இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்னா Pக்கும் Qக்கும் மிட் பாயிண்ட்டுக்கு காம்பஸை மோர் தென் ஹாஃப் ஓப்பன் பண்ணி மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே டிஸ்டன்ஸை Qவில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், இதை ஜாயின் பண்ணுறல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கோம்ல, அதுதான் உன்னோட சென்டர். அதுதான் உன்னோட மிட் பாயிண்ட். எதுக்கு? PQக்கு. அதே மாதிரி QR குறையலாமா மேம்? இந்த ரெண்டுத்துலேயும் மோர் தென் ஹாஃப் எடுத்து ஆர்க் கட் பண்ணால் இங்கே வரும் மேம். ஜாயின் பண்ண போது இந்த இடத்துல வரும். இது ஒரு பாயிண்ட். சேம் நீங்கள் கட் பண்ண போது மேம் இதில் மோர் தென் ஹாஃப் எடுத்து கட் பண்ணால் மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், ஜாயின் பண்ண போது இப்படி கிடச்சிது மேம். 3 ஒரு இடத்துல மீட் பண்ணும். ஆக்சுவலி இப்போவுமே நீ பைசெக்டர் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க. இப்போ இதை எப்படி பண்ண போகிற மேம்? இந்த சென்டரையும் இந்த வெர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். மீடியன் நம்பர் 1. இந்த சென்டரையும் இந்த வெர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த சென்டரையும் இந்த வெர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். இது 3 மீட் பண்ண பாயிண்ட், இதை தான் ஜின்னு சொல்கிறோம். உனக்கு இப்படி தான் சென்ட்ராய்டு வரையணும். ஓகேயா? ஸோ சென்ட்ராய்டு வரையறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்க டைமென்ஷனில் தென் ஒவ்வொரு சைடுக்கும் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த மிட் பாயிண்ட்டை ஆப்போசிட் வெர்டெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணால் எனக்கு மீடியன் கிடைக்குது. மீடியன் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் மீடியன் 3 எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் சென்ட்ராய்டு.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம். இப்படி தான் ஒரு டயக்ராம் இருந்திருக்கும். மூணுமே வந்து சேர்ந்து அந்த பாயிண்ட்டை வந்து ஓகே இதுதான் மேம் எனக்கு சென்ட்ராய்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன் மேம், இந்த லைன் தான் வரைஞ்சேன், இந்த லைனையே எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஏன்னா இந்த லைன் எனக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் கொடுக்குது. அந்த பாயிண்ட் அந்த மிட் பாயிண்ட்டை நான் வர்டெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். சரியா, க்ரீன் கலர் லைன் மூணையும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதுதானே ஜீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாட்டட் லைன் கிடையாது. டாட்டட் லைன் நீ பைசெக்டர் வரையறதுக்கான வரைஞ்ச லைன். பர்பண்டிகுலர் பைசெக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் மேம், ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னா அந்த லைன் செக்மெண்ட்டோட மோர் தென் ஹாஃப் எடுத்து கட் பண்ணுவோம். அந்த கட் பண்ண லைனை ஜாயின் பண்ணால் இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டர். அதுதான் இங்கே 3 சைடுக்குமே பண்ணேன். அது பண்ணி அந்த பாயிண்ட் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும் ஆன மிட் பாயிண்ட் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் உனக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த மீடியன் கேன் பி ட்ரான் இன் அ ட்ரையாங்கிள். 3 மீடியன் இருக்கும். ஸோ இந்த 3 மீடியனும் உனக்கு எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அதுதான் சென்ட்ராய்ட்னு சொல்லியிருக்காங்க. தென் த சென்ட்ராய்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் தி ட்ரையாங்கிள். ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதோட சென்ட்ராய்ட் உனக்கு சென்டரில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், சென்ட்ராய்ட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் தி ட்ரையாங்கிள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு அதை தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சென்ட்ராய்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆர்த்தோ சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்டா. ஸோ ஆர்த்தோ சென்டர்னா என்னன்னா, த ஆர்த்தோ சென்டர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்கிரன்சி ஆஃப் ஆல்டிடியூட்ஸ். ஸோ ஒரு ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோமா. ஸோ ஒரு சைடு இருக்குது. ஓகே, ஸோ மேம் பிசின்ற சைடுக்கு நான் இந்த வேர்டெக்ஸ் ஏலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் வரைகிறேன். இந்த மாதிரி மற்ற 2 சைடுக்கு வரையலாமா? அந்த பெர்பெண்டிகுலர்ஸ் அந்த ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆர்த்தோ சென்டர்னு சொல்கிறோம். இந்த ஆர்த்தோ சென்டரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீ ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவும் போல் பண்ணிடு. அதுக்கப்புறம் எப்படி ஆர்த்தோ சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதாவது எப்படி பெர்பெண்டிகுலர் வரையிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தானே பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பார்த்தோம். சிமிலர்லி அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிளில் நீ வந்து PQRன்னு ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். அதோட ரஃப் டயக்ராம் PQR. ஸோ PQRல PQ 6 cm கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் Q 60 degree கொடுத்துருக்காங்க, அண்ட் QR வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் இதுக்கு நீ வந்து ஆல்டிடியூட் வரையலாம், அதாவது ஆர்த்தோ சென்டர் வரையலாம். 3 ஆல்டிடியூட்ஸையும் கனெக்ட் பண்ணால் ஆர்த்தோ சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. ஓகேயா? ஓகே, ட்ரையாங்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிடு, அதை உனக்கு இங்கே காட்டுறேன். ஸோ மேம் ட்ரையாங்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து PQR, இது 6 cm, இங்கே 60 degree. நீ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 60 degree வரைஞ்சாலும் சரி, இல்லை மேம் எனக்கு 60 degree வரையிறது மறந்து போச்சு, எப்படி வரையிறது காம்பஸ் யூஸ் பண்ணினா அதுவும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கோ. ஸோ காம்பஸ் யூஸ் பண்ணி எப்படி 60 degree வரையிறதுனா, மேம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. அந்த பாயிண்டில் காம்பஸ் எடுத்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோ. ரொம்ப பெருசாக எடுக்காத, ரொம்ப சின்னதாகவும் எடுக்காது. ஒரு ஆர்க் கட் பண்ணு. அந்த டிஸ்டன்ஸை மாற்றாமல் இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்குல்ல, அதில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணு. இப்போது இதை ஜாயின் பண்ணனா இதுதான் உன்னோட 60 degree. இதுதான் 60 degree கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேயா? இந்த 60 degree கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சாலும் சரி, இல்லை மேம் நான் 60 degreeயை நான் ப்ரொட்ராக்டர் வச்சே வரைஞ்சிக்கிறேன்னா ப்ரொட்ராக்டர் வச்சு வரைஞ்சாலும் ஓகே, ரைட். ஓகே, இப்போது ஆல்டிடியூட் வரைய போகிறோம். எதுக்கு ஆல்டிடியூட் மேம்? இங்கேருந்து இங்கே பர்பெண்டிகுலர் வரையணும். எப்படி வரைகிறது? see here, ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாரு. எனக்கு இங்கே இருந்து இங்கே பர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கோம். அப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல வர்டெக்ஸ், அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு மோர் தென் ஹாஃப் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணு. இந்த ஆர்க்கு இந்த சைடு 2 இடத்துல மீட் பண்ணியிருக்குமா? Pலேருந்து நான் ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன், அது சைடு ஆர்க்யூவில் 2 இடத்துல மீட் பண்ணியிருக்கா? அந்த 2 இடத்துல இருந்து ஒரு மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே கீழே இங்கே வேணாம், ஏன்னா ஒரே ஒரு சைடு வேணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ண, 2 மீட் பண்ணுற இடத்த அப்படியே ஜாயின் பண்ணிக்கோ Pயோட. இதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. ஆர்லேருந்து ஜஸ்ட் இந்த கீழே பேஸ் இருக்குல்ல PQ, அதில் படுற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணு. அந்த ஆர்க் 2 இடத்துல மீட் பண்ணியிருக்கா? அதுக்கு பைசெக்டர் வரைஞ்சிருக்காங்க. இது பேர் ஆங்கிள் பைசெக்டர். ஓகே மேம், இதுதான் என்னோட ஆங்கிள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கு நான் பைசெக்டர் வரைஞ்சிருக்கேன்.
அது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே பைசெக்டர் வரைகிறேன். ஓகேயா, இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் பேஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் வரைகிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு வரையலாமா நம்ம? ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சைடு வரைய போது இது எனக்கு வேர்டெக்ஸ், இங்கே ஒரு ஆர்க் வரைவேன். அதில் எனக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் மோர் தென் ஹாஃப் எடுத்து நான் இது காம்பஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக இப்படி ஒரு லைன் வரும். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ இது 3 மீட் பண்ண இந்த பாயிண்ட் தான் நம்ம ஹெச், அதாவது ஆர்த்தோ சென்டர்னு சொல்கிறோம். இப்போ நான் உனக்கு 2 விஷயம் சொல்லி தந்திருக்கேன். எப்படி சென்ட்ராய்டு வரைகிறது, சென்ட்ராய்டு வரைகிறதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும் ஃபார் தட் சைடு. இந்த சைடுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் டேரெக்டாக வரைஞ்சோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடுக்கு ஆல்டிடியூட் வரைகிறதுக்கு வேர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம். வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு ஆர்க் அந்த சைடு கட் பண்ணுறேன். 2 பாயிண்ட்ல அந்த சைடு டச் பண்ணுமா, அங்கேருந்து நான் பைசெக்டர் வரைகிறேன். அது எனக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். புரியுதா? ஸோ இது ஆர்த்தோ சென்டருக்கானது. அதே மாதிரி நீ எப்படி மீடியன் வந்து எல்லா ட்ரையாங்கிள்ஸ், எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிளையும் மீடியன் உள்ளே தான் இருக்கும் எப்பவுமே. ஓகே, மீடியன் உள்ளே இருந்தால் சென்ட்ராய்டு உள்ளே தான் இருக்கும். பட் ஆர்த்தோ சென்டரில் பாரு, இங்கே உனக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஆர்த்தோ சென்டர் ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உள்ளே தான் இருக்கும். அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வெளியே இருக்கும். ஏன்னா பர்பெண்டிகுலர் இதுக்கு இங்கே வரும்டா, வெளியே வந்துடும் இல்லை பர்பெண்டிகுலர். எங்கேயுமே பர்பெண்டிகுலர் வரைய முடியாது. அண்ட் வேர்டெக்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வேர்டெக்ஸ் மேலேயே வரும் ஆர்த்தோ சென்டர். இங்கே பாரு, இதுதானே வேர்டெக்ஸ், அது மேலேயே வரும். ஸோ இது ஆர்த்தோ சென்டருக்கான ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர்னா என்னென்னா மேம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே என்னால் சர்க்கிள் வரைய முடியுது. ஸோ இந்த சர்க்கம் சென்டர் சொல்கிறாங்களே, அங்கேருந்து நான் அந்த வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ணுறது அந்த சர்க்கிளோட ரேடியஸாக இருக்கும், சர்க்கம் ரேடியஸ். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. The circumcenter is the point of congruency of perpendicular bisector of the sides of the triangle. ட்ரையாங்கிளுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிற, பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வேறு, பைசெக்டர் வேறு. பைசெக்டர் வரைய போது மேம், இப்போ நான் வந்து இது ஒரு இது இருக்குது ஏபிசி. ஏபிக்கு மிட் பாயிண்ட் எடுத்து சென்டருக்கு கனெக்ட் பண்ணுறது வேறு, இல்லை பர்பெண்டிகுலர் மட்டும் வரைஞ்சிட்டு அதை கனெக்ட் பண்ணுறது வேறு. அப்படியே இங்கே வாங்கலேன் இந்த ஸ்லைடுக்கு. மேம் இதுலேயே எனக்கு 2 லைன் இருந்துச்சு, இங்கே பாருங்கள். இதில் ஃபஸ்ட் நீ வரையிறதில்ல, அது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். பட் உனக்கு இந்த மிட் பாயிண்ட் மட்டும் தான் வேணும், அதை கொண்டு போய் வேர்டெக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருக்குல்ல, அந்த லைன்ஸை கனெக்ட் பண்ணனா அதுதான் சர்க்கம் சென்டர். ஸோ அதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும்ல. சியர் மேம் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, வரைஞ்சிட்டேன். ட்ரையாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிருக்கேன். அதுவே இந்த சைடுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் என்னால் வரைய முடியும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மோர் தென் ஹாஃப் எடுத்தா ஹாஃப் எக்ஸாக்டாக இது மேலே பாஸ் ஆகி போகிற மாதிரி என்னால் ஒரு லைன் வரைய முடியும். அப்போ இதுதான் என்னோட சர்க்கம் சென்டர். மேம் இதை ஏன் சர்க்கம் சென்டர்னு சொல்கிறீங்க? இதிலேருந்து வேர்டெக்ஸ்க்கு இருக்குல்ல அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி உன்னால் ஒரு சர்க்கிள் வரைய முடியும். அந்த சர்க்கிள் சர்க்கம் சர்க்கிள், அந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதோட 3 வேர்டெக்ஸ்லையும் பாஸ் பண்ணி போகும். அதுதான் இங்கே உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ see here. So the circumcenter is the point of congruency of perpendicular bisectors of the sides of triangle. Okay, perpendicular bisector இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. perpendicular bisectors of triangle ஓட சைடை கனெக்ட் பண்ணுறது circumcenter, மீடியன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது சென்ட்ராய்ட், ஆர்த்தோ சென்டர்லாம் கனெக்ட் பண்ணுறது, ஐ மீன் ஆல்டிடியூட்லாம் கனெக்ட் பண்ணுறது ஆர்த்தோ சென்டர். ஓகே, ஆங்கிள் பைசெக்டர்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் லாஸ்ட் இன்சென்டராக இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதனால ஃபார்ம் ஆகிற சர்க்கிள் பேர் சர்க்கம் சர்க்கிள், அதில் இருக்க ரேடியஸ் பேர் சர்க்கம் ரேடியை ஆர் ரேடியஸ். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோமா? ஓகே, சர்க்கம் சென்டர் எப்படி இருக்கும்? அகெயின் அதே தான், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உள்ளே இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வெளியே இருக்கும், அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஹைப்போட்டென்யூஸ் இருக்குல்ல அதோட மிடில் இருக்கும். ஓகேயா, நம்ம ஆர்த்தோ சென்டர் ரைட் ஆங்கிளோட வேர்டெக்ஸில் இருக்குன்னு பார்த்தோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில், இங்கே ஹைப்போட்டென்யூஸோட மிட் பாயிண்டில் இருக்கும் மிடில். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இன்சென்டர். இங்கே பாருங்கள், இன்சென்டர்ன்றது என்னது மேம்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டர் எடுத்திருக்காங்க. எப்படி? சைடுக்கு ஆங்கிள் பைசெக்டர்னா அதில் சைடு மேலே ஆர்க் வரைய சொன்னால், இங்கே பாரு இந்த ஆங்கிள் மேலே ஆர்க் வரைஞ்சிருக்காங்க, இந்த ஆர்க்குக்கு பைசெக்டர் வரைகிறாங்க.
அதை கனெக்ட் பண்ணுறது தான் ஆங்கிள் பைசெக்டர். நான் ட்ரையாங்கிளில் காட்டுறேன் பாரு மேம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு ஆர்க் வரைகிறேன். எனக்கு இந்த கிடச்சிருக்க 2 பாயிண்ட்லேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்து 2 ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இதை ஜாயின் பண்ணுற அந்த லைன் அதுதான் ஆங்கிள் பைசெக்டர். இது 2 ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அந்த மாதிரி நான் மற்ற 2 வேர்டெக்ஸ்க்கு வரையலாமா? அப்படி வரைய போது எனக்கு ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். அது பேர் தான் இன்சென்டர். மேம் இது ஏன் இன்சென்டர்னு சொல்கிறோம்? இதுக்கு முன்னாடி சர்க்கம் சென்டரில் ட்ரையாங்கிளுக்கு வேர்டெக்ஸில் பாஸ் ஆகி 3 வேர்டெக்ஸையும் பாஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு சர்க்கிள் கிடச்சுன்னா அது சர்க்கம் சென்டர். ஓகேயா? இதே சர்க்கிளுக்கு வெளியே, அதாவது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகி தான் இந்த 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளும் இருக்கும். அது பேர் இன்சென்டர். ஸோ இன்சென்டர்ன்றது இதுதான். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நீ ஜஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டர் 3 சைடு இருக்கும். மேம் இதுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரைய போது இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறது ஆங்கிள் பைசெக்டராக இருக்கும். நம்ம இதுக்கு ஆங்கிள் பைசெக்டர் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஓகே, இது 2ஐயும் கனெக்ட் பண்ணிடுவேன். தென் இதுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரைய போது மேம் சேம் அதே தான். இது 2ஐயும் கட் பண்ணி இங்கே இதை கனெக்ட் பண்ணுவேன். ஸோ இது 3 மீட் பண்ண இந்த பாயிண்ட் தான் இன்சென்டர்னு சொல்லுவோம். இந்த இன்சென்டரை யூஸ் பண்ணி என்னால் ஒரு சர்க்கிள் வரைய முடியும். அந்த சர்க்கிள் ஓட ரேடியஸ், அதாவது சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸையுமே டச் பண்ணியிருக்கும். ஓகேயா? ஸோ இதை தான் இன்சென்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டாங்க, ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டாங்க, ஒரு சைடு பைசெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 சைடு பைசெக்ட் பண்ணியாச்சு. 3வது சைட் பண்ணால் உனக்கு கனெக்ட் பண்ணால் 3வது சைடும் இது மேலே தான் பாஸ் பண்ணி போவோம் எக்ஸாக்டாக. ஸோ இந்த பாயிண்ட் தான் இன்சென்டர் ஐன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? அண்ட் சென்ட்ராய்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லாமல் மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எங்கே சென்ட்ராய்டு, ஒர்த்தோ சென்டர், சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு பாருங்கடா மேம். இது மீடியன். மீடியனில் சென்ட்ராய்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த சென்ட்ராய்டுன்ற பாயிண்ட் என்ன பண்ணுது மேம்? மேலே இருக்க இந்த ஆர்ஜி பெருசாக இருக்குது, ஜிஎம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. 2:1 ரேஷியோவில் மீடியனை பிரிக்குது இந்த சென்ட்ராய்டு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோ. சம்மில் கேட்கலாம். சப்போஸ் இது வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது, அப்போது இது எவ்வளோ இது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இங்கே 10 சென்டிமீட்டர் எப்படி ரேஷியோவாக பிரிப்பேன்? 2x + 1x = மொத்தமாக 10. அப்போ அது எவ்வளோ ரேஷியோ நீ பிரித்து சொல்லணும். சரியா? ஸோ மீடியனை சென்ட்ராய்டு 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். ஸோ இது சென்ட்ராய்டோட ப்ராப்பர்ட்டி. அண்ட் நம்ம 3 கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், நெக்ஸ்ட் குவாடிலேட்ரல்ஸ், நெக்ஸ்ட் சர்க்கிள்ஸ். ஆக்சுவலாக சர்க்கிள்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கார்ட்ஸ் பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ், அதில் கார்ட்ஸ், தென் அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் குவாடிலேட்ரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தது ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் centroid, orthocenter, circumcenter and incenter of a triangle. இந்த 3 கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். ரஃப் டயக்ராமும் எப்படி வரையுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ கன்ஸ்ட்ரக்ஷனும் கண்டிப்பாக எழுதணும். ஸோ நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். நீ ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணுறல்ல மேம், டேக் காம்பஸ், மெஷர் திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் கட் அண்ட் ஆர்க், அது அப்படியே சென்டென்ஸாக எழுதிக்கோ. இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் நீ படிச்சுட்டு போகணும், அது கஷ்டம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் நீ ஓன் வேர்ட்ஸில் நீ என்ன பண்ணியோ அதை அப்படியே எழுதணும். ஸோ நீ வரைய மட்டும் கற்றுட்டு போனால் போதும், அங்கே போய் நம்ம எழுதிடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதாமல் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணால் மார்க் கட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கிளாஸ். நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ரெஸ்ட் ஆல் எல்லா தியரம்ஸும் நீ படிச்சிருக்கணும். ஃபார்முலா ஷீட் எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி பேப்பரில் தியரம்ஸ் 13 தியரமும் எழுதி வச்சு பக்கத்துலேயே டயக்ராம்ஸ் வரைஞ்சிக்கோ. குவாடிலேட்டரல் பற்றி பேசுறியா, பேரலோகிராமோட தியரம் பற்றி பேசுறியா, பக்கத்துலேயே வரைஞ்சிக்கோங்க. தென் சர்க்கிள்ஸ் பற்றி பேசுகிறோம், கார்ட்ஸை பற்றி தியரம்ஸ் பேசுகிறோம், இல்லை செக்மெண்ட் பற்றி, ஆர்க் பற்றி, இதெல்லாமே பக்கத்துலேயே டயக்ராம் குட்டி குட்டியாக டயக்ராம் கொடுத்துருந்தேன்ல, அதையும் சேர்த்து வரைஞ்சி வச்சுட்டு அலாங் வித் தட் படித்தனா மிஸ் பண்ணாமல் 13 தியரமும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டருக்கு
ஃபார்முலாஸ்ன்றது அந்த கம்மியாக தான் இருந்துச்சு. இன்டீரியர் ஆங்கிள் என்ன இருக்கும், சம் ஆஃப் இது, ரெகுலர் பாலிகன்னா என்ன, அது கம்மி தான். பட் தியரம்ஸ் அதிகமாக இருக்குது. தியரம் ஷீட் ஒன்று மேக் பண்ணிக்கோ. 13 தியரமும் ஒரு ஷீட்டில் எழுதி டயக்ராமோட வச்சுக்கோ. ஸோ ப்ரிப்பேர் பண்ண போது ஈஸியாக இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 4 கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு சாம்பிளுக்கு நீ வரைஞ்சி வச்சுக்கோ. ரிவைஸ் பண்ண போது அந்த 4 சம்மே எடுத்து ரிவைஸ் பண்ணால் போதும் நீ. ஓகேயா? ஸோ இந்த சாப்டர் இப்படி தான் ஈஸியாக நீ கவர் பண்ண முடியும். அண்ட் that's it about today's class. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.